வசனம் என்ன நடந்தால் எதிர்கொள்வோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம் முன் சென்று நடத்துவாரே. Father, we thank you for this wonderful opportunity of worshiping you this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்மை ஆராதிக்கக்கூடிய இந்த அற்புதமான ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, I thank you that your name is above all the names of this universe. ஆண்டவரே, இந்த அண்ட சராசரத்தினுடைய எல்லா நாமங்களுக்கு மேலானது உம்முடைய நாமம் ஆண்டவரே. That everything is going towards your own plans and purposes. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு நேராக, உம்முடைய சொந்த ஆண்டவரே திட்டங்களுக்கு நேராக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஆண்டவரே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறது. Lord, I thank you that we can be ever a part of this, or have a privilege of being a part of this every plan what you have in mind. ஆண்டவரே, உம்முடைய சிந்தையிலே வைத்திருக்கிறதான இந்த திட்டத்தினோட ஒரு பகுதியாக எங்களையும் நீர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, let your anointing be all over every home and place where today people are worshiping together. ஆண்டவரே, இந்த நாளில் எங்கெல்லாம் ஜனங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we want to praise you and we want to worship you alone. ஆண்டவரே, உம்மை மாத்திரமே ஆராதித்து உம்மை மாத்திரமே நாங்கள் துதிக்க விரும்புகிறோம். Lord, speak and your servant will hear. கர்த்தாவே, நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன். Lord, speak and your servant will hear. கர்த்தாவே, பேசும், உமது அடியேன் கேட்கிறேன். Lord, not for our name, not for our kingdom. ஆண்டவரே, எங்களுடைய பெயருக்காக அல்ல, எங்களுடைய ராஜ்யத்திற்காக அல்ல. Lord, your name above all names this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எல்லா நாமத்திற்கும் மேலான உம்முடைய நாமத்திற்காக மாத்திரமே We just bow down before you. ஆண்டவரே, உமக்கு முன்பாக பணிந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We just want to prostrate before you and worship you. ஆண்டவரே, உமக்கு முன்பாக பணிந்து குனிந்து உம்மை நாங்கள் ஆராதிக்க விரும்புகிறோம். Thank you, Lord, that for every person who's listening in this evening, இந்த மாலை வேளையில் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, let everything we do here bring glory to your holy name. ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமையை கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, I pray for the situation of this virus right now. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறதான இந்த வைரஸ் தொற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். As this new virus Delta Plus is spreading all across the nations. இந்த டெல்டா பிளஸ் என்கிறதான இந்த வைரஸ் ஆனது உலகம் எங்கிலும் பொழுது பரவி கொண்டிருக்கிறது. Lord, I do not know what your plans are, ஆண்டவரே, உம்முடைய திட்டங்கள் என்னவென்று சொல்லி எனக்கு தெரியாது. but I surely know that your plans are for good. ஆனால் நிச்சயமாக உம்முடைய திட்டங்கள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவானவை என்பதை நான் That அறிந்திருக்கிறேன். everything will work together to fulfill your plans in this world. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக எல்லாமே செயல்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Lord, I pray during this dire situation that our nation is facing right now. ஆண்டவரே, இந்த கடுமையான சூழ்நிலை எங்கள் தேசம் எதிர்கொண்டிருக்கிறதான இந்த வேளையிலும் கூட Lord, let every knee bow down before you. ஆண்டவரே, எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். That they really seek your face and ask you, Lord, what is the answer right now. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தேடி இந்த சூழ்நிலைக்கு என்ன தீர்வு என்று சொல்லி உம்மை பார்த்து கேட்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, you have the remedy for everything in your hands this ஆண்டவரே, evening. இந்த மாலை வேளையிலே இந்த பிரச்சனை எல்லாவற்றுக்குமான தீர்வு உம்முடைய கரங்களில் மாத்திரம் இருக்கிறது. ஆண்டவரே, Lord, I pray that we know to humble ourselves this night. இயேசுவே, இந்த மாலை வேளையிலும் எங்களை நாங்களே தாழ்த்திக் கொள்ள எங்களுக்கு நீர் கற்றுத் தாரும். Let us really humble before you and say, Lord, what hast thou in mind of me? ஆண்டவரே, உமக்கு முன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்தி, கர்த்தாவே, என்னை குறித்து உம்முடைய மனதிலே என்ன காரியத்தை வைத்திருக்கிறீர் என்று சொல்லி கேட்க எங்களுக்கு உதவி செய்தருளும். Lord, what will thou have me to do right now? கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று உம்மை பார்த்து கேட்க எங்களுக்கு உதவி Lord, செய்தருளும். teach me your ways. ஆண்டவரே, உம்முடைய வழிகளை எங்களுக்கு கற்றுத் தாரும். I pray for every person, every brother and sister in this nation. இந்த தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, ஒவ்வொரு ஜனத்துக்காக நான் I ஜெபிக்கிறேன். pray for every pastor, every leader and every person who's working in your kingdom. ஆண்டவரே, ஒவ்வொரு போதகருக்காக, உம்முடைய ராஜ்யத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for everyone who has lost their jobs or where payments have been reduced. ஆண்டவரே, இந்த நாட்களே தங்களுடைய வேலையை இழந்திருக்கிறதான, தங்களுடைய சம்பள குறைப்பை எதிர்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray for everyone who's facing poverty and starvation. ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையில பஞ்சத்தை, பட்டினி அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக
ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, have mercy upon us. ஆண்டவரே அவர்கள் மீது நீ இரக்கமாயிருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, have mercy upon us. ஆண்டவரே அவர்கள் மீது நீ இரக்கமாயிருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, let not even a single child or my brother or sister, father or mother starve in this nation. ஆண்டவரே எந்த ஒரு குழந்தையோ என்னுடைய தாயோ தகப்பனோ சகோதரனையோ சகோதரியோ ஆண்டவரே இந்த பஞ்சத்தால் இந்த தேசத்திலே வாடக்கூடாது. I ஆண்டவரே pray, Lord, that you provide the needs of every pastor and every leader who's working for you in this nation. ஆண்டவரே இந்த தேசத்தில் உம்முடைய ராஜ்யத்துக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு போதகருக்காக ஊழியருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவையும் நீரே சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, let your kingdom come, let your will be done. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. Lord, I also pray for those who are celebrating their birthdays and wedding anniversaries. ஆண்டவரே கடந்த நாட்களை தங்களுடைய பிறந்த நாட்களை திருமண நாட்களை கொண்டாடின ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். Who is with you is greater than the one who's in the world. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். Lord, I thank you for this promise. ஆண்டவரே இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி. Lord, with these words we want to put our trust upon you. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொண்டு உம்மீது எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். Because he who is with you is greater than the one who is in the world. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். Lord, I pray let your kingdom come into every area of our lives. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய ராஜ்யம் வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். And let your will alone be done even in this service this evening. இந்த ஆண்டவரே இந்த மாலை வேளையில இந்த ஆராதனையில கூட உம்முடைய சித்தம் மாத்திரமே செய்யப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Let us be seated. நாம் அமர்ந்து கொள்ளலாம். I want to come back to First Philippians chapter 1. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு நான் திரும்ப வர விரும்புகிறேன். You know, for me to live is Christ and to die is gain. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். But to know the background of this entire verse, which is a dynamic verse, ஆனால் இந்த அற்புதமான வல்லமையான வேத வாக்கியத்தினுடைய பின்னணியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக I think this is one of the most well-known verses all across the nations. உலகமெங்கிலும் எல்லோருக்கும் நன்றாக அறிமுகமான ஒரு வேத வாக்கியம் இது. You know, but to know the background, it will be good if you can read even the verses before this verse. ஆனால் இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை நன்றாக புரிந்து கொள்ளும்படியாக இந்த வசனத்துக்கு மேலே காணப்படுகிறதான மற்ற வசனங்களை நாம் வாசிப்பது மிகவும் நல்லது. Christ alone is our life. கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய ஜீவனாய் இருக்கிறார். And even if you're going to die, ஒருவேளை நீங்கள் மரித்தாலும் கூட, the moment I'm going to close my eyes here forever, எந்த நேரத்துல இந்த உலகத்துல நிரந்தரமாக என்னுடைய கண்களை நான் மூட போகிறேனோ, and when I'm going to open my eyes in the presence of the Lord Jesus Christ, தேவனுடைய பிரசன்னத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் என்னுடைய கண்களை திறக்கும் பொழுது, this is what Apostle Paul says, this is going to be a gain for me. இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு லாபமாய் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். Because people around you may think it's going to be a total loss. ஏனென்றால் உங்களை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் நினைப்பார்கள் இது எங்களுக்கு மிகப்பெரிய You know, sometimes we'll ask, oh, who's going to replace this person? இந்த இடத்தை, இந்த நபருடைய இடத்தை யார் நிரப்ப போகிறார்கள் என்று சொல்லி நாம் கேட்போம். And sometimes you really think that this place cannot be filled by anyone. சில நேரத்துல நிச்சயமாகவே இந்த நபருடைய இடத்தை வேறு ஒருவருமே நிரப்ப முடியாது என்று சொல்லி நாம் நினைப்பது உண்டு. அது உண்மைதான். I am sure when Moses died, Joshua should have thought like this. மோசே மரித்த பொழுது நிச்சயமாகவே யோசுவா இப்படி நினைத்திருக்க You know, வேண்டும். Joshua was always very close to his leader. ஏனென்றால் யோசுவா எப்பொழுதுமே தன்னுடைய தலைவனுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். Totally dependable, totally trustworthy. முற்றிலுமாக சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர், முற்றிலுமாக நம்பகமான ஒரு A மனிதர். young man who was seeking the presence of God. தேவ பிரசன்னத்தை தேடுகிற ஒரு இளைஞன். But this leader Moses has seen so many wonderful things of God. தேவனுடைய மிக அற்புதமான காரியங்களை பார்த்த இந்த மோசே, The 10 plagues of Egypt. எகிப்து தேசத்திலே வந்ததான இந்த 10 He has வாதைகள், seen the Red Sea divide into two. செங்கடல் இரண்டாக பிளந்ததை பார்த்தவன், He has led over 25 lakhs of people through the Red Sea. 25 லட்சம் ஜனங்களை செங்கடல் வழியாக நடத்தி கொண்டு போன மனிதன். And so sometimes you know Joshua should have thought, how can I get into his shoes now? ஒருவேளை யோசுவா நினைத்திருக்கலாம், இந்த மனிதனுடைய இடத்திற்கு இப்பொழுது நான் எப்படி வந்து அதை நிரப்ப முடியும்? All across the nations I've seen this again and again and again. இந்த உலகமெங்கிலும் இதை நான் மறுபடியும் When பார்த்திருக்கிறேன். a great preacher dies, who is going to be his successor? ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் மரிக்கும் பொழுது அவருடைய இடத்தை நிரப்பக்கூடிய அடுத்த நபர் யார்? You know, this is what the late pastor Sam Sundaram told me one day. ஒரு நாள் மரித்து போனதான கடந்து போனதான இந்த பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள் கூட இதைத்தான் என்னிடத்தில் ஒரு நாள் For me, சொன்னார். he was a great saint whom I really admired. என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே மிக அதிகமாக மதிக்கிறதான மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான் இந்த போதகர் And அவர்கள். I was just asking him how is the ministry going. ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டேன், ஊழியங்கள் எல்லாம் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று And சொன்னேன். he said, you know what, the success of a ministry is dependent on the successor. அப்பொழுது அந்த போதகர் சொன்னார், ஒரு ஊழியத்தினுடைய வெற்றியானது அந்த ஊழியத்துக்கு பின்பாக யார் வந்து அதை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்களோ அவரை பொறுத்து தான் அமைகிறது என்று சொன்னார். And sometimes when a person like
the great Pastor Sam Sundaram has gone to be with the Lord. சில நேரத்துல பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்களைப் போல மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர் தேவ சமூகத்திலே கடந்து போன Or பிற்பாடு when Dr. Martin Lloyd Jones died from the church in London. அல்லது லண்டன் மாநகரத்தில் உள்ள டாக்டர் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் அவர்கள் People thronged to listen to his sermons. அவருடைய பிரசங்கங்களை கேட்பதற்கு ஜனங்கள் திரளாய் கூடி வருவார்கள். And after he died, people said, who is going to come after him? அவர் மரித்து போன பிற்பாடு ஜனங்கள் சொன்னார்கள், இவருக்கு பின்பாக யார் வரப்போகிறார்கள்? John Wesley died. People asked, who is going to come after him? ஜான் வெஸ்லி அவர்கள் மரித்து போன பிற்பாடு ஜனங்கள் கேட்டார்கள், இவருக்கு பின்பாக யார் And வரப்போகிறார்கள்? this is the reason why God told to Joshua very clearly, இந்த காரணத்தினால் தான் யோசுவாவை பார்த்து ஒரு நாள் தேவன் சொன்னார், just as I have been with Moses, நான் மோசேயுடன் இருந்தது போலவே just like that I will be with you. அதைப் போலவே நான் உன்னுடனும் இருப்பேன். You have to obey my word. நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க And வேண்டும். if you are going to obey my word, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாய் என்று if சொன்னார். you do not turn away left or right from my word, என்னுடைய நியாயப்பிரமாணத்திலிருந்து இடதுபுறமாகிலும் வலதுபுறமாகிலும் நீ சாயாமல் நடந்தால் your people are going to have a great success. உன்னுடைய ஜனங்கள் ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றிக்குள்ளாக நடப்பார்கள். Success comes from this power of the word of God. வெற்றி என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய வார்த்தையின் வல்லமையிலிருந்து வருகிறதா இருக்கிறது. Where you consecrate yourselves fully to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை முற்றிலுமாக நீங்கள் அர்ப்பணிக்கும் And பொழுது you say, Lord, let not my will but your will be done. ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவதாக. I know it's not so easy to enter into the shoes of a great leader. ஒரு மிகப்பெரிய போதகருடைய அல்லது ஊழியக்காரருடைய இடத்தை நிரப்புவது என்பது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல. But Paul said that will not be a problem. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை He அல்ல. has been bringing up sons, real spiritual sons behind him. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதுமே தனக்கு பின்பாக ஆவிக்குரிய குமாரத்திலே வளர்த்தி கொண்டு Whether it வந்தார். was Timothy or Titus. அது தீமோத்தேயுவோ அல்லது தீத்துவோ. He said to Titus one day like this, தீத்துவை பார்த்து ஒரு நாள் இப்படி சொன்னார், I have put the foundations already. நான் ஏற்கனவே ஒரு அஸ்திபாரத்தை போட்டு You வைத்திருக்கிறேன். go and build and correct upon நீ it. சென்று அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டுவாயாக. You go and finish the work what I have started. நான் ஆரம்பித்த வேலையை நீ போய் செய்து My முடிப்பாயாக. dear brothers and sisters, ministry is not dependent on any person. ஊழியம் என்று சொல்லும் பொழுது எனக்கு அருமையானவர்களே அது எந்த ஒரு மனிதனையும் சார்ந்ததல்ல. Because if it is going to be the work of God, அது தேவனுடைய வேலையாக இருக்கும் என்று God சொன்னால் will say, I'll take care of my work. கர்த்தர் நிச்சயமாகவே சொல்வார், என்னுடைய பணியை நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். For me to live is Christ and to die is gain. என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். Normally, if you're a thinking person in this world, சாதாரணமாக இந்த உலகத்திலே நீங்க ஒரு சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் when என்று you look சொன்னால், into the universe and all the wonders of this universe, இந்த அண்ட சராசரங்களையும் அங்கே இருக்கதான எல்லா அற்புதமான காரியங்களையும் நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது unfortunately, not all of us have a good mic, have a telescope at home. துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய கரங்களிலே இந்த தொலைநோக்கி கருவிகள் நம்ம அனைவருடைய வீடுகளிலே இல்லை. But sometimes when you look into the stars, when you see the planets moving above you, சில நேரங்களிலே உங்களுக்கு மேலாக நகர்ந்து கொண்டிருக்கிறதான இந்த நட்சத்திரங்கள், கோள்கள், இது எல்லாவற்றையும் நீங்க உற்று நோக்கும் பொழுது millions of bodies around you, கோடிக்கணக்கான இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை சுற்றி நகர்ந்து and கொண்டிருக்கின்றன. millions of light years away from you. உங்களிடமிருந்து நூற்றுக்கணக்கான ஒளி வருடங்கள் தூரத்திலே அவைகள் இருக்கின்றன. And do you know this universe is still expanding? உங்களுக்கு தெரியுமா இப்பொழுதும் நம்முடைய அண்டமானது இன்னும் விரிவடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. Every day it's expanding and expanding. ஒவ்வொரு நாளும் இந்த அண்டமானது விரிவடைந்து கொண்டே போகிறது. And that's why when scientists look into this wonderful pictures that is happening above you, இந்த காரணத்தினால் தான் உங்களுக்கு மேலாய் காணப்படுகிறதான இந்த அற்புத காட்சிகளை விஞ்ஞானிகள் நோக்கி பார்க்கும்போது you need a lot of faith to deny God, I tell you. தேவன் இல்லை என்று சொல்வதற்கே உங்களுக்கு மிகப்பெரிய விசுவாசம் தேவை. You need a lot of faith to deny God in your life. தேவன் இல்லை என்று சொல்வதற்கே உங்களுக்கு மிகப்பெரிய விசுவாசம் I தேவை. think atheists are the biggest believers, I tell you. நான் சொல்லுகிறேன் நாத்திகர் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய To விசுவாசி. say there is no God, you need a lot of faith. ஏனென்றால் தேவன் இல்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தேவை. And in the midst of all these heavenly planets, இந்த அண்ட சராசர திட்டங்களின் மத்தியிலே a blue ball is hanging there in the middle, பெரிய ஒரு நீல நிற பந்து அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. slightly slanted, அது மெதுவாக சாய்ந்து and then it's revolving around itself. அது தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. And if you really gaze into all of these things, இந்த அற்புதமான காரியங்கள் எல்லாம் நீங்க உற்று நோக்கும் பொழுது your knees will automatically bow down before this creator. இந்த சிருஷ்டிகருக்கு முன்பதாக உங்களுடைய முழங்கால்கள் தானாகவே முடங்கும். But once you deny the creator, ஆனால் ஒருமுறை இந்த சிருஷ்டிகரை நீங்கள் மறுதலிக்கும் I பொழுது have seen millions of people worshiping the creation. நூற்றுக்கணக்கான ஜனங்கள், இந்த உலகத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள்
சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிப்பை தொழுது சேவித்துக் You'll கொண்டிருக்கிறார்கள். be embracing trees and worshipping trees. மரங்களை கட்டி அணைத்துக் கொண்டு அதை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். You know, this happens really. I don't know whether you have seen this. நீங்கள் இதை பார்த்திருக்கிறீர்களா இல்லையா என்பது தெரியாது, ஆனா உண்மையாகவே இது நடக்கிறது. People embracing trees and they're worshipping the trees. ஜனங்கள் சென்று மரங்களை அணைத்துக் கொண்டு அதை ஆராதிப்பார்கள். You know, Satan has blinded the spiritual eyes of these people. சாத்தானானவன் இவருடைய மனக்கண்களை குருடாக்கி When they வைத்திருக்கிறபடினாலே say the creator is not important, creation is important. சிருஷ்டிகர் முக்கியமல்ல, ஆனால் சிருஷ்டிப்பு தான் முக்கியம் என்று Preserving சொல்கிறார்கள். creation is very, very important for the future. இந்த சிருஷ்டிப்பை நாம் பாதுகாப்பது எதிர்காலத்துக்கு மிக மிக முக்கியம் என்று சொல்கிறார்கள். Yes, creation is very important for my son and all the children that are going to come behind him. ஆம், என்னுடைய பிள்ளைகளுக்கும் வரப்போகிறதான சந்ததிக்கும் இந்த சிருஷ்டிப்பானது மிக மிக முக்கியம்தான். But if I'm going to forget the creator, ஆனால் சிருஷ்டிகரை நான் மறந்து போவேன் the என்று சொன்னால், creator who also planned and created me, என்னை திட்டமிட்டு என்னை சிருஷ்டித்ததான் இந்த சிருஷ்டிகர் இருக்கிறார். even before the foundations of this world, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே God had a plan for me. கர்த்தர் எனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். And because he had a plan for me, அவர் எனக்காக ஒரு திட்டத்தை and this is வைத்திருந்தபடியால் the reason why he separated me from the womb of my mother. இந்த காரணத்தினால் தான் என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்தே அவர் என்னை பிரித்தெடுத்தார். Even before the stars and the sun and the planets were created, இந்த உலகத்திலே இந்த நட்சத்திரங்களும் இந்த கோள்களும் உண்டாவதற்கு முன்பதாகவே God set his eyes upon me. கர்த்தர் தமது கண்களை என் மீது பதிய I வைத்தார். tell you, wonderful, wonderful Jesus. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அற்புதமான அற்புதமான இயேசு. God had a plan for every one of us. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்காக ஒரு திட்டத்தை He said, வைத்திருக்கிறார். I want you to walk in ways that I am going to foreordain for you. நான் உனக்காக முன் குறித்ததான பூர்வ பாதைகளிலே நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் If விரும்புகிறேன். you don't come and humble yourself before the Creator, நீங்கள் கடந்து வந்து இந்த சிருஷ்டிகருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தாமல் இருந்தீர்கள் என்று you will சொன்னால், be looking for solutions to your problems everywhere else in this world. உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை இந்த உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்கள். Instead of speaking to God, தேவனிடத்தில் பேசுவதை தவிர you will be speaking to everyone else in this world. உங்களை சுற்றி இருக்கிற எல்லோரிடமும் அதை பற்றி பேசிக் One of கொண்டிருப்பீர்கள். the greatest psychologists called C.J. Jung, maybe in English, Jung. C.J. யுங் என்கிறதான ஒரு மனோதத்துவ நிபுணர். You know, I was reading his book once, and this is what he was writing. அவர் தன்னுடைய மனோதத்துவ புத்தகத்திலே இப்படியாக எழுதி You வைத்திருக்கிறார். know, when people come to me, ஜனங்கள் என்னிடத்தில் வரும்பொழுது I listen to everything, அவர்கள் சொல்லுகிற எல்லாவற்றையும் நான் கேட்பேன். and everything depends on how I perceive things. நான் கேட்கிற எல்லாவற்றையுமே நான் எப்படி பார்க்கிறேன் என்பதை பொறுத்து தான் தீர்வுகள் அமைகின்றன. You know, every day his mind must be very clear. ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனதானது மிக தெளிவாக இருக்க வேண்டும். It all depends on my perception of this entire conversation. ஒவ்வொரு நாளும் நான் யாரிடத்தில் பேசுகிறேனோ அந்த கலந்துரையாடலை நான் கவனிக்கும் பொழுது அன்றைய தினத்தில் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அமைகிறது. And everything I can listen to, but there's always a gap that is empty at the end. எல்லா காரியங்களையும் நான் செவி கொடுத்து கேட்கலாம், ஆனால் இறுதியிலே என்னால் நிரப்ப முடியாத ஒரு இடைவெளி அந்த இடத்துல இருக்கும். I can think about so many things that could happen to this person, அந்த நபருக்கு நேரிட்டதான எல்லா காரியங்களையும் குறித்து நான் கேள்விப்படலாம். but there will always be a gap which I cannot fulfill. ஆனால் நான் நிச்சயமாகவே நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே And the இருக்கும். only person who can fill this gap is our Almighty God. அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரே ஒரு நபர் சர்வவல்லவராகிய நம்முடைய தேவன் மாத்திரமே. God who created me knows everything about me. என்னை சிருஷ்டித்த தேவனுக்கு மாத்திரமே என்னை குறித்த எல்லா காரியங்களும் தெரியும். Maybe your wife does not even know who you are. ஒருவேளை உங்களுடைய சொந்த மனைவிக்கு கூட நீங்கள் யார் என்பதை பற்றி தெரியாமல் You know, இருக்கலாம். sometimes you can live in a crowd of people, but no one knows you. சில நேரத்துல மிகப்பெரிய கூட்டத்துக்கு நடுவிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஒருவருக்கு கூட உங்களை புரியாமல் இருக்கலாம். Maybe your best friend will say, I know everything about him. ஒருவேளை உங்களுடைய சிறந்த நண்பர் உங்களை பார்த்து சொல்லலாம், உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் No, என்று. no, he doesn't know everything about you. இல்லை உங்களை பற்றி எல்லாமே அவருக்கு There தெரிந்திருக்க are முடியாது. still gaps that only God can fulfill. கர்த்தர் மாத்திரமே நிரப்பக்கூடிய ஒரு வெற்றிடம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கும். You know, atheism means atheismos, atheos in the Greek language. நாத்திகம் என்று சொல்லும் பொழுது இந்த ஏத்தியிசம் என்கிறதான வார்த்தை It means without God. அத்தேயு என்கிறதான கிரேக்க மொழியிலிருந்து வருகிறது. அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் தேவனற்றவர்கள் என்று அர்த்தம். Theos means God, without God.
தேவனற்றவர்கள் என்று அர்த்தம். But you know, there is no one in this world without God. ஆனால் இந்த உலகத்திலே உண்மையை சொல்லப் போனால் தேவனற்றவர்கள் என்று சொல்லி ஒருவர் கூட கிடையாது. If you do not worship the real God, நீங்கள் உண்மையான தேவனை ஆராதிக்காத ஒரு நபராக இருப்பீர்களா, you will be worshiping your own God. நிச்சயமாகவே உங்களுடைய சொந்த தெய்வத்தை ஏதோ ஒன்றை நீங்கள் ஆராதித்துக் When கொண்டிருப்பீர்கள். you look into the lives of people, you can clearly find who their God really is. ஒரு நபருடைய வாழ்க்கையை உற்று பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையின் தெய்வம் என்ன என்பதை நீங்கள் எளிதாக For கண்டுபிடிக்கலாம். what are you spending your entire time during the day? ஒரு நாள் முழுவதும் எதற்காக உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை Of செலவழிக்கிறீர்கள்? whom are you thinking about the entire day? ஒரு நாள் முழுவதும் எந்த நபரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Where are you really investing your entire money? உங்களுடைய முழு பணத்தையும் எந்த இடத்திலே நீங்கள் முதலீடு செய்து And you கொண்டிருக்கிறீர்கள்? know, this shows exactly who your God is. இதை நீங்கள் உற்று பார்த்தாலே உங்களுடைய தெய்வம் எது என்பதை நீங்கள் You know, when கண்டுபிடிக்கலாம். I say for me to live is music, என்னை பொறுத்தவரைக்கும் ஒருவேளை சொல்லலாம், எனக்கு ஜீவன் என்பது என்னுடைய இசைதான். you know, I used to think like this when I was young. நான் வாலிபனாய் இருந்த பொழுது இப்படித்தான் சிந்தித்தேன். For me to live is music. எனக்கு ஜீவன் என்பது என்னுடைய இசைதான். Everything revolved again around music. என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இசையை சுற்றி தான் சுழன்று All கொண்டிருந்தது. my money went into music. என்னுடைய பணம் எல்லாவற்றையும் நான் இசைக்காக The செலவழித்தேன். best speaker I should have so that I can listen to the best music. நல்ல அருமையான ஒலிபெருக்கிகளை வாங்கினேன். அதனால் அருமையான இசைகளை நான் கேட்க The வேண்டும் என்று instruments சொல்லி. which I played must be the best instruments. அதே போல நான் வாசிக்கிறதான அந்த இசைக்கருவிகள் மிகச் சிறப்பான இசைக்கருவிகளாக இருக்க வேண்டும் என்று You know, you செலவழித்தேன். can have so many things in your life as a real idol in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான விக்கிரகங்களாக இருக்கக்கூடிய ஏராளமான காரியங்களுக்கு உங்களுடைய நேரத்தை பணத்தை For me செலவழித்துக் to கொண்டு live is my computer. எனக்கு ஜீவன் என்னுடைய கம்ப்யூட்டர் தான். For me to live is my music. எனக்கு ஜீவன் என்னுடைய இசைதான். For me to live is my football. எனக்கு ஜீவன் என்னுடைய கால்பந்து தான். For me to live is my family. எனக்கு ஜீவன் என்னுடைய குடும்பம் தான். For me to live is my ministry. எனக்கு ஜீவன் என்னுடைய ஊழியம் தான். You know, I am not telling that these things don't have a place in your life, இந்த காரியங்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இடமில்லை என்று நான் but சொல்லவில்லை. I want you to check the priority of your lives this evening. ஆனால் இந்த மாலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னுரிமை பட்டியலை நீங்கள் சோதித்து பார்க்கும்படி If நான் you are not going to கேட்டுக்கொள்கிறேன். seek the kingdom of God in the first place, உங்களுடைய வாழ்க்கையின் முதலிடத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை வைத்து அதை தேடவில்லை என்று சொன்னார். I tell you, you can run and run and run. You run into emptiness. நீங்கள் நிச்சயமாகவே ஓடுவீர்கள் கடைசியாக ஒரு Seek- வெறுமையான இடத்திற்கு போய் Seek சேருவீர்கள். ye the kingdom of God first, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். and then everything will be given unto you. அதற்கு பிற்பாடு எல்லாமே உங்களுக்கு கூட You கொடுக்கப்படும். know, sometimes you will be really astonished where we really invest our time. சில நேரத்துல எந்த இடத்துல நம்முடைய நேரத்தை முதலீடு செய்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் அது நமக்கே I ஆச்சரியமாக just want you இருக்கலாம். to close your eyes for a few minutes and think, where are you spending your time now? உங்களுடைய கண்களை மூடி சில நிமிடங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அதிகமான நேரத்தை எங்கே செலவழிக்கிறீர்கள் என்று யோசித்து If பாருங்கள். you are really truthful to yourself, உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய மனதை திறந்து உண்மையை சொல்லுகிற நபராய் இருந்தால் how much of time everything is consuming in your life? உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நேரத்தை எதற்காக நீங்கள் செலவழித்துக் Can you கொண்டிருக்கிறீர்கள்? really say, yes, Lord, I want to seek your kingdom first? ஆம் ஆண்டவரே, உண்மையாகவே உம்முடைய ராஜ்யத்தை தான் நான் முதலாவது தேட விரும்புகிறேன் I am என்று thinking சொல்லுங்கள். about your kingdom. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை குறித்து I am planning சிந்திக்கிறேன். for your kingdom. உம்முடைய ராஜ்யத்தை குறித்து I am திட்டமிடுகிறேன். praying for your kingdom. உம்முடைய ராஜ்யத்தை குறித்து I ஜெபிக்கிறேன். am concerned about the people in your kingdom. உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதான ஜனங்களை குறித்து கரிசனையாயிருக்கிறேன். You know, we can have so many idols in our personal lives, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏராளமான விக்கிரகங்களை நாம் வைத்திருக்கலாம். but all of these idols are never going to lead to fulfillment in your life. ஆனால் இந்த விக்கிரகங்கள் எல்லாம் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முழுமையான இடத்திற்கு கொண்டு செல்லாது. When Apostle Paul said, for me to live is Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். For I do not have time to go into the other portion of this verse. இந்த வேதத்தினுடைய மற்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு இப்பொழுது நேரமில்லை. Maybe next week I will come. For me to die is gain. ஒருவேளை கிறிஸ்து எனக்கு ஜீவன் அல்லது சாவு எனக்கு ஆதாயம் என்கிறதான இந்த வசனத்துடைய பகுதிக்கு வருகிறேன். But I just want to be in the first portion. ஆனால் இந்த வசனத்துடைய முதல் பகுதியான For me to live is Christ. கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்கிறதான இந்த பகுதியை மாத்திரம் இந்த நாளில் You know, தியானிக்கலாம். this is Apostle Paul's personal testimony. இது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய தனிப்பட்ட சாட்சி. For me, Christ is my life. என்னை பொறுத்தவரை கிறிஸ்து எனக்கு ஜீவன். He may be different things for you. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில வேறு காரியங்கள் இருக்கலாம். Maybe different things can be occupied in your personal life. ஒருவேளை வித்தியாசமான காரியங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். For me, it's all about Christ. ஆனால் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். You know, I would ask you, what is Christ for you this evening? ஒருவேளை இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து நான் கேட்கலாமா, கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில யார்? Is he a friend who helps you only when you are in need? உங்களுடைய வாழ்க்கையில தேவைகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நண்பரா? Who is really on the topmost priority of your personal life? உங்களுடைய தனிப்பட்ட
தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய முதல் முன்னுரிமை யார்? You know, sometimes even our own ministry can become an idol in our lives. சில நேரத்துல நாம் செய்கிற சொந்த ஊழியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையின் விக்கிரகமாக We மாறிவிடும். are so engrossed in ministry ஊழியத்திலே அவ்வளவு ஈடுபாடாக இருப்பதுபடுகிறேன். and we'll say, Lord, I have no time to pray for you, with you. ஊழியத்தில் அவ்வளவு ஈடுபாடாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே மோடு கூட ஜெபிப்பதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை. I am running and running and running, நான் ஓடுகிறேன் but I don't have time for you. அதனால உமக்கு எனக்கு நேரம் இல்லை. Sometimes family takes its place. சில நேரத்துல ஆண்டவருடைய இடத்தை நம்முடைய குடும்பம் Maybe a relationship takes its place. சில நேரத்துல ஆண்டவருடைய இடத்தை நம்முடைய உறவு எடுத்துக் கொள்கிறது. You don't have time to meditate on the word of God. தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நேரம் இல்லை. You don't have time to pray to God. ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. But suddenly when your relative comes, ஆனா திடீரென்று உங்களுடைய உறவினர் வந்து விட்டார். sometimes when your friend appears at the doorstep, திடீரென்று உங்களுடைய வீட்டு வாசலில் உங்களுடைய நண்பர் you நிற்கும் பொழுது, have suddenly all the time of the world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நேரமும் உடனே உங்களுக்கு கிடைத்து விடும். The funny thing is, sometimes people tell you, oh, I think you are very busy, I am going. சில நேரத்துல ஜனங்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள், ஓ நீங்கள் ரொம்ப பிஸியா இருக்கிறீர்கள், பரபரப்பா இருக்கிறீர்கள், அதனால் நான் போய் I விடுகிறேன், don't want to disturb you. நான் உங்களை தொந்தரவு செய்ய You know விரும்பவில்லை. what most of the people say? ஆனால் அநேக ஜனங்கள் என்ன சொல்வார்கள் No, தெரியுமா? no, it's not like that. இல்லை அப்படியெல்லாம் ஒன்று Please இல்லை. sit down, we can talk. உட்காருங்க நம்ம பேசலாம். Just a few minutes ago, to another person, he said, I don't have time for anything. இன்னும் இதுக்கு முன்னாடி தான் இன்னொரு நபர்கிட்ட சொல்லியிருப்பார், எனக்கு இப்போ எதுக்குமே நேரம் இல்லை என்று But சொல்லி. when a friend comes whom he really loves, ஆனா அவர் உண்மையாக நேசிக்கிற ஒரு நபர் வந்து விட்டால், oh yeah, no problem. Sit down, we can talk now. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பேசலாம், உட்காருங்க என்று You know, சொல்லுவோம். speaking with God it has to do with a love relationship. தேவனோடு கூட பேசுவது என்று சொல்வது அது அவரோடு கூட இருக்கிறதான அன்பின் உறவை பொறுத்தது. If this is a love relationship, you want to speak to this person. இது ஒரு அன்பின் உறவாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நபரிடத்திலே நிச்சயமாகவே நாம் பேச You தொடங்குவோம். want to sacrifice everything for this one person. இந்த ஒரு நபருக்காக எல்லாவற்றையுமே தியாகம் செய்வதற்கு நீங்கள் முன் You வருவீர்கள். want to invest everything into this one life. இந்த ஒரு வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற எல்லாவற்றையும் முதலீடு செய்ய For விரும்புவீர்கள். God so loved the world that he gave his only begotten son. கர்த்தர் இந்த உலகத்திலே அவ்வளவாக அன்பு கூர்ந்தபடியினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திலே கொடுத்தார். Father God sent his son only because of his love. பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பினாலே மாத்திரமே தம்முடைய குமாரனை உலகத்திற்கு He அனுப்பி saw the வைத்தார். misery of the world in sins and transgressions. பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்திருந்ததான இந்த உலகத்தினுடைய மோசமான நிலைமையை தேவன் கண்ணோக்கி And பார்த்தார். then God says, yes, I love this world so much. அதற்கு பிற்பாடு தேவன் சொன்னார், ஆம் இந்த உலகத்தை நான் அதிகமாக நேசிக்கிறபடினாலே And to find a remedy for the sins of this world, இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்கான ஒரு தீர்வை நான் கண்டுபிடிக்க I விரும்புகிறபடினாலே have to send my dear son to get rid of this problem. இந்த பிரச்சனையிலிருந்து மனுக்குலத்தை விடுவிக்கும்படியாக என்னுடைய சொந்த குமாரனையே நான் அனுப்பி வைக்கிறேன். People are trying to come out of the sin. சில நேரத்தில் ஜனங்கள் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு அதிகமாக People முயற்சிப்பார்கள். are trying to pay for their sins in their lives. தங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான இந்த பாவத்திற்கான தீர்வுக்கான கிரயத்தை செலுத்துவதற்கு அவர்கள் They are முயற்சிப்பார்கள். doing so many things to really please God in their lives. தேவனை பிரியப்படுத்துவதற்கு அநேக காரியங்களை செய்ய And முயற்சிப்பார்கள். all the righteousnesses God is filthy rags before me. ஆனால் தேவன் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையினுடைய நீதி நியாயங்கள் எல்லாமே அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போல Yes, you are இருக்கிறது. trying to be righteous. ஆம், ஒருவேளை நீங்க நீதியுள்ள நபராக இருப்பதற்கு முயற்சிக்கலாம். You are doing everything possible to be right with me. ஒருவேளை ஆண்டவர் சொல்லலாம், என்னோடு கூட சரியா இருப்பதற்கு நீ எல்லாவற்றையும் முயற்சிக்கலாம். But your righteousness does not match my righteousness. ஆனால் உன்னுடைய நீதியானது என்னுடைய நீதிக்கு ஒருபோதும் சமமாக This is முடியாது. the fundamental truth you and I need to understand. இது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை சத்தியமாய் காணப்படுகிறது. Whatever you may do in your personal உங்களுடைய lives, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தாலும் சரி, whatever you do in order to please God, தேவனை பிரியப்படுத்தும்படியாக நீங்கள் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் சரி, nothing is going to match the immaculate righteousness of Jesus. தேவனுடைய இந்த மாசற்ற நீதிக்கு முன்பாக எந்த காரியமுமே ஒருபோதும் சமமாக You know, முடியாது. if you want to understand the life of Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் we have to read so many things what is written about him in the Word of God, தேவனுடைய வார்த்தையில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதான ஏராளமான காரியங்களை நீங்கள் வாசித்து and பாருங்கள். also read his testimonies in his epistles. அதே போல அவருடைய நிருபங்களிலே
தம்மை குறித்து அவர் சொல்லி இருக்கிறதான சாட்சிகளை நீங்கள் வாசிக்கலாம். And then that you listen to the prayers what he is offering. அதற்கு பிற்பாடு அவர் ஜெபிக்கிறதான ஜெபங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, As I said a few weeks ago, the prayer of a man is more important than his preachings. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நான் சொன்னேன், ஒரு நபருடைய பிரசங்கத்தை காட்டிலும் ஒரு நபருடைய ஜெபம் மிக முக்கியமானது என்று When சொல்லி. this man is standing before God on his knees, இந்த நபர் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய முழங்காலிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது, normally you would be foolish to lie to God. சாதாரணமாக தேவனிடத்தில் பொய் சொல்ல நாம் முயற்சிப்போம் என்று சொன்னால் நாம் ஒரு முட்டாளாகத்தான் இருக்க Because வேண்டும். God knows everything. ஏனென்றால் தேவனுக்கு எல்லாமே தெரியும். Have you spoken to someone who knows everything about you? உங்களை பற்றி எல்லாமே தெரிந்திருக்கிற ஒரு நபரிடத்திலே இதுவரைக்கும் நீங்க பேசி And பார்த்திருக்கீங்களா? you are trying to fool him. நீங்கள் அவரை ஏமாற்ற முயற்சித்தால், Either he says, I'm not going to listen to all your lies, ஒன்று உங்களுடைய பொய்கள் எல்லாம் அவர் கேட்பதற்கு விரும்ப மாட்டார். or he will say, hey, come on now, shut up now. அதுக்கப்புறம் ஒருவேளை அவர் சொல்லலாம், ஏன் நிறுத்து என்று What சொல்லி. are you telling me now? நீ என்ன சொல்லிக் I கொண்டிருக்கிறாய்? know exactly what happened on that day. அந்த நாள்ல என்ன நடந்தது என்று சொல்லி எனக்கு மிகச்சரியாக தெரியும். 20 years ago, I know exactly what happened. 20 வருஷத்துக்கு முன்பாக என்ன நடந்தது என்று சொல்லி மிகச்சரியாக Who எனக்கு are you தெரியும். trying to fool now? யார் முட்டாளாக்க நீ முயற்சித்துக் கொண்டிருக்கிறாய்? When we come to prayer on our knees before God, நம்முடைய முழங்காலில் நின்று தேவனுக்கு முன்பாக நாம் ஜெபிக்கும் we பொழுது, are not there to impress anyone around us. நம்மை சுற்றி இருக்கிறதான எந்த ஒரு நபரையும் பிரியப்படுத்துவதற்காக நாம் முயற்சிப்பதல்ல. We are standing before God who knows everything about me. நம்மை பற்றி என்னை பற்றி எல்லாமே நன்றாய் தெரிந்திருக்கிறதான தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். Even before a word is uttered from our lips, God knows us from far away. என்னுடைய உதடுகளிலிருந்து ஒரு சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே அவைகளை தூரத்திலிருந்தே தேவன் When you அறிந்திருக்கிறார். read Psalms 139, சங்கீதம் 139 நீங்கள் வாசிக்கும் for பொழுது, me personally, that is one of the most fearful Psalms for me. என்னை பொறுத்தவரைக்கும் அந்த சங்கீதமானது என்னை மிகவும் பயமுறுத்துகிற ஒரு சங்கீதம் என்று சொல்லுவேன். God knows everything. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். He knows everything what I'm going to do from far away. நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை தூரத்திலிருந்தே அவர் அறிகிறார். Even darkness is light. இருளும் கூட அவருக்கு முன்பாக வெளிச்சமாயிருக்கு. You may think I'm in darkness now. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் இப்பொழுது இருளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். No, God says, I know everything. இல்லை, ஆண்டவர் சொல்லலாம், எனக்கு எல்லாமே நன்றாய் தெரியும். Some of these satellites that are roaming around in the universe, இந்த அண்ட சராசரங்களிலே சுழன்று கொண்டிருக்கிறதான இந்த செயற்கைக்கோள்கள், even our nation has a few satellites, நம்முடைய தேசத்திற்கு கூட சில செயற்கைக்கோள்கள் and உண்டு. some of them have such powerful cameras. சில செயற்கைக்கோள்களிலே அவ்வளவு வல்லமை நிறைந்த சக்தி நிறைந்த கேமராக்கள் அங்கே உண்டு. And they can even photograph one tennis ball from that distance. அவ்வளவு கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே பூமியிலே கிடக்கிறதான ஒரு சின்ன டென்னிஸ் பாலை கூட அதால புகைப்படம் எடுக்க முடியும். And this is how the superpowers know everything what is happening in every nation. இந்த செயற்கைக்கோளுடைய புகைப்படங்களை வைத்து ஒவ்வொரு தேசத்திலே நடக்கிறதான எல்லா காரியங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். Before China does mistake on our borders, America knows about this. சைனாவானது நம்முடைய தேசத்தினுடைய எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பதாகவே அமெரிக்காவுக்கு தெரிந்துவிடும். Because they are watching now. ஏனென்றால் அவர்கள் அவைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். If man has such wisdom, ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஞானம் இருக்கும் என்று சொன்னால், how much of wisdom should this God, Heavenly Father, have? இந்த பரலோக தேவனுக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்க வேண்டும்? Once I was preaching in SK Mahal in the ministry, in the beginning of our ministry. நம்முடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே நமக்கு இருந்ததான இந்த SK மஹால், அந்த மஹாலிலே நான் ஆரம்பத்திலே பிரசங்கித்துக் And I கொண்டிருந்தேன். said, you have been engraved in the palms of your hand. ஒரு நாள் நான் சொன்னேன், தேவனுடைய கரங்களிலே நீங்கள் வரைந்து You have வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். been engraved in the palms of my hand. கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய கரங்களிலே உன்னை நான் வரைந்து And வைத்திருக்கிறேன். as I was preparing this message, இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்திக் I was கொண்டிருந்தேன். always looking at my palms. என்னுடைய உள்ளங்கையை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். So much of space is there. என்னுடைய உள்ளங்கையிலே அவ்வளவு ஒன்று இடமில்லை. So many billions of people. உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் And then I இருக்காங்க. was looking into the computer where I was preparing the message. அதற்கு பிற்பாடு நான் பிரசங்கம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கதான அந்த கம்ப்யூட்டரை பார்த்தேன். Maybe in that computer there were some 70 or 80 books in that computer. ஒருவேளை அந்த நாட்களிலே நான் வைத்திருந்ததான கம்ப்யூட்டர்ல ஒருவேளை 70-80 புத்தகங்களை நான் And வைத்திருந்தேன். suddenly God began to speak to me. திடீரென்று கர்த்தர் என்னோடு கூட பேச If ஆரம்பித்தார். man has the wisdom to park 70 books in this small computer, இந்த சின்ன கம்ப்யூட்டரிலே ஒரு 70-80 புத்தகங்களை மனிதனால வைக்க முடியும் என்று சொன்னார். I am the creator of the heavenly universe. நான் இந்த முழு அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன். Can I not engrave you and all the billions of people in my palm? உன்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற இத்தனை கோடிக்கணக்கான ஜனங்களையும் என்னுடைய உள்ளங்கைகளிலே என்னால் வரைய முடியாது. My dear brothers and sisters, we have to do an extremely powerful God. இந்த மாலை வேளையிலும் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். And I pray that God really speaks to every one of us. இந்த மாலை வேளையிலும் ஒவ்வொரு
ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேச வேண்டும் என்று சொல்லி நான் This விரும்புகிறேன். Apostle Paul was running always for according to the Mosaic law in his life. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திற்காக ஓடிக்கொண்டிருந்தவன். When it came to the law, I am totally unblemished. நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றஞ்சாட்டப்படாதவன் என்று சொல்லுகிறார். How many people can say this in this world? இந்த உலகத்திலே எத்தனை ஜனங்கள் இந்த வாக்கியத்தை When சொல்ல it முடியும்? comes to the laws of God, no one can criticize me. தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்று சொல்லி வரும்பொழுது நான் குற்றஞ்சாட்டப்படாதவன். I am totally perfect when it comes to the Mosaic law. மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு துளியும் குற்றம் செய்யாத நபர். But after he met the Lord Jesus Christ, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சந்தித்த பொழுது he did not become more aggressive in practicing the law of Moses. இந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை இன்னும் பின்பற்றும்படியாக அவன் இன்னும் அதிக வேகம் எடுக்கவில்லை. No, he was totally dependent on the grace of Jesus இல்லை, Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அவன் முற்றிலுமாக சார்ந்து கொள்ள He ஆரம்பித்தான். said, I was crucified with Jesus. அவன் சொன்னான், நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். Yet not I, but Christ lives in me. ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆனாலும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் On the பிழைத்திருக்கிறார். day I met Jesus, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்த my நாளிலே old life was buried with Jesus. என்னுடைய பழைய வாழ்க்கையானது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் You know, பண்ணப்பட்டிருக்கிறது. Jesus is the one who loved me. இயேசு கிறிஸ்துவே என்னில் அன்பு கூர்ந்தவர். And because of this gospel, because of this faith, எனவே இந்த விசுவாசத்தினாலே this faith on the gospel of the Lord Jesus இந்த Christ, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே this is how I am surviving on this way to eternal life. இந்த விசுவாசத்தினாலே நான் நித்திய ஜீவனுக்காக When பிழைத்திருக்கிறேன். you look into the story of this one man, இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று நோக்கும் I பொழுது think you can speak at least for a full year about this Apostle Paul. ஒரு முழு வருடம் கூட இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நாம் பிரசங்கித்துக் And கொண்டே when you இருக்கலாம். take all the epistles of this wonderful man, இந்த அற்புதமான மனிதன் எழுதின எல்லா நிருபங்களையும் எடுத்து பார்த்தால் maybe you can preach in for 2 more weeks, ஒருவேளை 2 years. 2 வருடங்களுக்கு கூட நாம் பிரசங்கிக்கலாம். What this man experienced with God, இந்த மனிதன் தேவனோடு கூட அனுபவித்ததான அனுபவங்கள், all the revelations he had. அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்றதான வெளிப்பாடுகள். You know, you must know one thing when you walk before God. நீங்க தேவனுக்கு முன்பாக நடக்கும் பொழுது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். There may be many people who are close to God, ஒருவேளை தேவனுக்கு அருகாமையில் அநேக ஜனங்கள் இருக்கலாம். but there will be one person who is extremely intimate with Jesus. ஆனால் அதற்கு நடுவிலே ஒரு நபர் இயேசுவின் இதயத்திற்கு மிக அருகாமையில் இருப்பார். There may be so many children in the family, ஒருவேளை குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கலாம். but there will be one child who is always sticking to the father. ஆனால் ஒரு குழந்தை எப்பொழுதுமே அப்பாவை பற்றி Where the பிடித்துக் father reveals all of his secrets to this one child. அந்த ஒரு குழந்தையினிடத்திலே அப்பா தன்னுடைய இருதயத்தை எல்லாவற்றையும் There வெளிப்படுத்துவார். were 12 apostles. Surely there were 12 apostles with Jesus. நிச்சயமாகவே 12 அப்போஸ்தலர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார்கள். 3 people were very close to him. அவர்களுக்கு மத்தியிலே 3 பேர் மிக நெருக்கமாக ஆண்டவரோடு Peter, இருந்தார்கள். James and John. பேதுரு, யாக்கோபு, யோவான். And from these 3, John was extremely intimately close with Jesus. இந்த 3 பேருக்கு நடுவிலே யோவான் மிக அதிகமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே அவன் நேசத்தோடு சாய்ந்து Whenever கொண்டிருந்தான். I meditate on the book of Revelations, எப்பொழுதெல்லாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் தியானிக்கிறேனோ, I think maybe because of this intimacy, இந்த நெருக்கத்தினாலேயோ என்னவோ, in the midst of all the pain this man is going on Patmos Inzil, இந்த பத்ம தீவிலே இந்த மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கான இந்த சொல்லி முடியாத வேதனையின் மத்தியிலும், in the midst of this pain, God says, come up and I will show you. இந்த வேதனையின் மத்தியில் ஆண்டவர் யோவானை பார்த்து சொன்னார், மேலே ஏறி வா, வரப்போகிற காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். I do not know what you are going through. இந்த நாளிலே நீங்கள் எந்த சூழ்நிலை வழியே கடந்து சென்று You know, கொண்டிருக்கிறீர்கள் some people தெரியாது. think, oh, only when you are happy in the presence of God, then God can speak to you. ஒரு சிலர் நினைப்பார்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீங்க சந்தோஷமாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களோடு கூட பேச Oh, முடியும் we என்று must சொல்லி. jump around, then only God can speak to you. நாம் சந்தோஷமாக குதித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களோடு கூட பேச முடியும் என்று Yes, சொல்லி. you will surely sweat, that is sure. ஆம், நீங்கள் குதிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு வேர்த்து கொட்டும். But I tell you, sometimes in the midst of pain, God can speak to you. ஆனா சில நேரங்களிலே உங்களுடைய வேதனையின் மத்தியில கூட கர்த்தரால் உங்களோடு கூட பேச Do you know முடியும். some of the greatest revelations came in the midst of pain? உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலே தேவனிடமிருந்து ஜனங்கள் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய வெளிப்பாடுகள் எல்லாமே மிகப்பெரிய வேதனையின் மத்தியில் பெற்றுக்கொண்டவை தான். You உங்களுக்கு will be in தெரியுமா, the deepest valley of your life, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் மிக ஆழமான பள்ளத்தாக்கிலே நீங்க நடந்து கொண்டிருக்கலாம். and there you will begin to experience God. அந்த நேரத்திலே நீங்க தேவனை அனுபவிக்க And ஆரம்பிக்கலாம். God will come to you, அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களிடத்துல வந்து and He will say, I will come up now and I will show you. அவர் சொல்லுவார், மேலே ஏறி வா, வரப்போகிற காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Till the end of this human race, இந்த மனுக்குலத்தினுடைய முடிவு பரியந்தம்,
till the beginning of the new heavens and the new earth. புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும் வரைக்கும். Until such a time I will reveal everything to you, John. அப்படிப்பட்ட நேரம் வருகிற வரைக்கும் சம்பவிக்க போகிற அனைத்தையும் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் யோவானே என்று சொன்னார். You may be going through pain right now. ஒருவேளை இந்த நாளிலே மிகப்பெரிய வேதனை வழியாக நீங்கள் கடந்து சென்று This is what happened to the thief on the cross of Calvary. இதுதான் அந்த நாளிலே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததானே அந்த கள்ளனும் கூட நேர்ந்தது. One fellow was foolish, he was mocking Jesus. ஒரு நபர் சிலுவையிலே அருகிலே அறையப்பட்ட நபர் அவர் இயேசுவை கேலி செய்து கொண்டிருந்தார். But the other fellow had a wonderful revelation. ஆனால் இயேசுவுக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு கள்ளனோ தேவனை பற்றியதான வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார். Lord, I know that you are a king and you have a kingdom. அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் ஒரு ராஜா என்றும் உமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்றும் நான் அறிந்து. Lord, take me to your kingdom right now. ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை எடுத்துக்கொள்ளும். Lord, I want you to do something about my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை குறித்து நீர் ஏதோ ஒன்றை செய்யும்படி நான் விரும்புகிறேன். In the midst of the pain, just before he died, he jumped into heaven. இந்த வேதனைக்கு மத்தியிலே அவன் மரிப்பதற்கு முன்பதாக பரலோகத்திற்குள்ளாக குதித்தான். Paul said, everything in this world, what is around me. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், என்னை குறித்து இருக்கிறதான காரியங்கள் எல்லாமே. From my background and from my pedigree and from my breeding. என்னுடைய பின்னணியும் என்னுடைய கல்வி தகுதி நான் வந்ததான குடும்பம். Everything I consider complete loss in my life. எல்லாவற்றையுமே என்னுடைய வாழ்க்கையிலே குப்பையும் நஷ்டமுமாக எண்ணுகிறேன். You know, for me, one thing is very important. என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு காரியம் மிக மிக முக்கியமானது. I want to know Christ. கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். I want to know Christ. நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். Everything what I had is just dung. மற்ற எல்லாமே என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு இருப்பது எல்லாமே வெறும் சாணிதான். My education, my background, my family. என்னுடைய குடும்பம், என்னுடைய கல்வி, என்னுடைய படிப்பு. You know, I just have one passion in my life. என்னுடைய இருதயத்திலே ஒரே ஒரு வாஞ்சை மாத்திரமே இருக்கிறது. I want to be found in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்படி விரும்புகிறேன். I want to be found in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்படி விரும்புகிறேன். And I want just one thing in my life. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் அறிந்து கொள்ள I விரும்புகிறேன். want to have the power of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். And I want to be a partaker in his sufferings. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தில் பங்கு பெற விரும்புகிறேன். Yes, all of us want the power of resurrection in our lives. நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புவோம். But do you want to participate in the sufferings of Jesus? ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறீர்களா? We don't want the sufferings, but we want the power. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளோடு ஐக்கியம் கொள்ள விருப்பமில்லை, ஆனால் ஆண்டவருடைய வல்லமை மாத்திரம் நமக்கு தேவை. For this reason, everything what I had, I consider dung in my life. இந்த காரணத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். Somehow I wanted to be there on the day of resurrection. எப்படியாவது அவருடைய உயிர்த்தெழுதலோடு கூட நான் உயிர்த்தெழும்படிக்கும். I have no other desire in my life. என்னுடைய வாழ்க்கையிலே வேறு எந்த ஆசையும் இல்லை. On the day I met the Lord Jesus Christ, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்த நாளிலே I can surely tell what happened to me on that day. அந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்று சொல்லி எனக்கு மிகச் சரியாக தெரியும். I asked the Lord and said, Lord, what would I have thou me to do in this world? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டேன். On the very first day this man had this question. இந்த மனிதனுடைய ரட்சிப்பின் முதல் நாளிலேயே இந்த கேள்வியை அவன் கேட்டான். I think this is one of the greatest problems today in the church of Jesus. இன்றைக்கு இயேசுவுடைய சபையிலே காணப்படுகிறதான மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் என்று நான் நினைக்கிறேன். When a person comes to the Lord Jesus Christ, ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்பொழுது we will speak everything to this person when he takes water baptism. ஒரு நபர் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் அவருக்கு நாம் கேட்போம், கற்றுக் கொடுப்போம். You must come regularly to service. நீங்க தொடர்ந்து சபைக்கு வர வேண்டும். Don't forget about the tithes. நீங்க தசமபாகத்தை மறந்து விடாதீர்கள். Don't forget about the offerings you have to pay. நீங்க கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை மறந்து We விடாதீர்கள். will tell him everything what he has to do. அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நாம் அவரிடத்தில் கற்றுக் கொடுப்போம். But before everything what this man has to do, ஆனால் இந்த நபர் மற்ற எல்லாவற்றையும் செய்வதை காட்டிலும் he has to come into the knowledge of everything what God has done for him. கர்த்தர் அவருக்காக ஏற்கனவே செய்து முடித்த காரியங்களை பற்றிதான அறிவுக்கு அந்த நபர் வர வேண்டும். When he knows everything what God has done for him, கர்த்தர் அவருக்காக செய்த எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொள்ளும் பொழுது, and out of thankfulness he will do everything for God. நன்றி நிமித்தம் நிச்சயமாகவே இந்த நபர் எல்லாவற்றையும் மறுபடியும் You தேவனுக்கு know, you can கொடுப்பார். watch this in the lives of many people. இன்றைக்கு அநேக நபருடைய வாழ்க்கையிலே இதை நீங்க பார்க்க Out முடியும். of thankfulness they will tear the body apart. ஆண்டவர் மீது இருக்கிறதான நன்றி நிமித்தம் தங்களுடைய சரீரங்களை கிழித்து They கொடுப்பார்கள். will do everything for Jesus. ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்ய முன் வருவார்கள். Even when no one is running, they will be running. யாரும்
ஓடாவிட்டாலும் சரி அந்த நபர் ஓடிக்கொண்டிருப்பார். Even when everyone does not come to pray, they will be praying. அவர்கள் மற்றவர்களெல்லாம் ஜெபிக்க வரவிட்டாலும் அந்த நபர் வந்து ஜெபித்துக் Because கொண்டிருப்பார். out of thankfulness, everything will be flowing out of the bodies. ஏனென்றால் நன்றி நிமித்தம் அவருடைய சரீரத்திலிருந்து எல்லாவற்றையும் அவர் ஊற்றி கொடுப்பார். When we came to the Lord Jesus Christ, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த பொழுது did we ever ask this question? இந்த கேள்வி என்றைக்காவது நம் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறோமா? Lord, what would you have me to do in this world? ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? What is the plan you have in mind about me? ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான திட்டம் என்ன? You know, sometimes when we come to God, சில நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வரும் பொழுது we will have a whole list of plans about ourselves. நம்முடைய வாழ்க்கை குறித்து மிகப்பெரிய நீளமான ஒரு பட்டியலை நாம் கொண்டு வருவோம். Lord, this is the reason why I am coming to you. ஆண்டவரே, இந்த காரணத்தினால தான் உம்முடைய பிரசன்னத்துக்கு நான் வந்திருக்கிறேன். It's good if you can pay the school fees of my children. நீங்க பிள்ளைங்களுக்கு இந்த பள்ளிக்கூட கட்டணத்தை கட்டிவிட்டால் நல்லது. You can give me a new house. எனக்கு ஒரு நல்ல புது வீட்டை கொடுத்தா நல்லது. Speak to my father-in-law that he gives me a new car. எங்க மாமனார்கிட்ட பேசி ஒரு புது கார் வாங்கி கொடுக்க சொல்லி பேசுங்க. If my mamanar is not around, maybe Mamiyar can give. ஒருவேளை மாமனார் உயிரோடு இல்லாவிட்டால் மாமியார் இடத்துல பேசலாம். You must pay my medical bills. எங்களுடைய எல்லா விதமான இந்த மருத்துவ கட்டணங்களையும் You must heal my body. என் சரீரத்துக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. You must do everything possible, Lord. ஆண்டவரே, உங்களால முடிந்த எல்லா நல்லதையும் எனக்கு செய்யுங்க. I have a big list before you. உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பட்டியலை கொண்டு Do வந்திருக்கிறேன். you know what God will tell you? ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா? I am not there to give you all the greeds of your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பேராசைகளையும் கொடுக்கும்படியாக நான் இல்லை. I am the God who meets the needs of your life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நான் இருக்கிறேன். Look into the Lord's prayer, what God is teaching his disciples. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்ததான அந்த ஜெபத்தை வாசித்து பாருங்கள். Give us this day our daily bread. ஆண்டவரே, இன்றைக்குள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். God did not say pray for bread for the next 1 year. அடுத்த ஒரு வருஷத்துக்கான அப்பத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவில்லை. Buy a lot of freezers. ஆண்டவரே, நல்ல நிறைய குளிர்சாதன பெட்டிகளை வாங்கி வைத்து And I will have the இடத்துக்கான அப்பத்தை எல்லாம் வாங்கி சேகரித்து வைங்க என்று சொல்லவில்லை. The battery is gone in one of my equipments. இங்க இருக்கிறதான ஒரு Extremely sorry about this. தயவு செய்து மன்னித்துக் கொள்ளவும். So when we come to the Lord Jesus Christ, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த பொழுது the best thing is when we ask the Lord and say, Lord, what is your plan for my life? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் வரும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை குறித்து உம்முடைய சித்தம் என்ன என்று கேட்பதுதான் மிகச்சிறந்த ஜெபம். What is your purpose for my personal life? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கான உம்முடைய திட்டம் என்ன? You know, when this man came to the Lord Jesus Christ one day, இந்த நபர் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த பொழுது, this was the first thing this man ever asked God. இந்த காரியத்தை தான் இந்த நபர் முதலாக ஆண்டவரிடத்தில் கேட்டார். You know, many times when people come to the Lord Jesus Christ, அநேக நேரங்களிலே ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது they come with a long list. அவர்கள் மிக நீண்ட ஒரு பட்டியலோடு கூட வருவார்கள். What everything that has to be met in this world. இந்த உலகத்திலே அவர்களுடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும்படியாக. But you know what this man said? ஆனால் இந்த நபர் என்ன சொன்னார் தெரியுமா? Yes, I go through a lot of sufferings. ஆம், என்னுடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள் வழியாய் நான் கடந்து செல்கிறேன். But this is nothing compared to the glory that is yet to appear. ஆனால் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்க காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. You know, we think a lot about the 70 years or 60 years or 80 years we are going to live on the planet. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறதான இந்த 60 வருடங்களை குறித்து 70 80 வருடங்களை குறித்து மிக அதிகமாக நாம் சிந்திக்கிறோம். Do you really think about the thousands and lakhs of years, eternity that you're going to spend with Jesus one day? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் செலவழிக்க போகிற இந்த ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நித்திய வருடங்களை குறித்து நீங்க சிந்தித்து பார்க்கிறீர்களா? For 70 and 80 and 90 years we'll be doing a lot of planning. 70 80 90 வருடங்களுக்காக எத்தனையோ திட்டங்களை நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். But do we really plan
for the lakhs and lakhs of years we are going to spend with Jesus. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் செலவழிக்க போகிறதான இந்த லட்சக்கணக்கான வருடங்களை குறித்து நாம் சிந்திக்கிறோமா? This man said, for me I have a great desire. இந்த மனிதன் சொன்னான், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை உண்டு. I want the kingdom of God to be magnified. ஆண்டவருடைய ராஜ்யமானது என்னுடைய வாழ்க்கையிலே வளர்ந்து பெருகும்படியாய் The நான் gospel விரும்புகிறேன். has to be magnified. சுவிசேஷமானது வளர்ந்து பெருகும்படியாய் விரும்புகிறேன். Jesus has to be magnified. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே வளர்ந்து மகிமைப்படும்படியாய் விரும்புகிறேன். You know, we sang the song Name Above All Names. இப்பொழுது இயேசு எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் என்கிறதான இந்த பாடலை This பாடினோம். wonderful song is sung all across the nations in this world. இந்த அற்புதமான பாடலானது உலகமெங்கிலும் பாடப்பட்டு You வருகிறது. know, we want that this name be magnified in all the nations of this world. இந்த பெயரானது உலகத்தின் எல்லா இடங்களிலும் அது மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். Whether in life or in death, through my body, Christ has to be magnified. ஜீவனாலாகிலும் சாவினானாகிலும் கிறிஸ்து என்னுடைய சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று சொல்லுகிறார். You know, when you start the chapter in chapter 1, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை நாம் துவங்கும் பொழுது he says, I am a joyful person. முதலாவது அவர் சொல்லுகிறார், நான் சந்தோஷப்படுகிற ஒரு நபர். I rejoice about everything that has happened right now. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். But when it comes to verse 18, ஆனால் 18வது வசனத்துக்கு வரும் பொழுது he goes into the future. எதிர்காலத்தை பற்றி அவர் பேசுகிறார். Until now, I rejoice about everything that God has allowed to happen in my personal life. இதுவரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் நடப்பதற்கு அனுமதித்த எல்லாவற்றையும் குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். Do we have this attitude in our lives? இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? You know, you could have gone through some of the worst passages in your life. நம்முடைய வாழ்க்கையிலே மிக மோசமான பாதையின் வழியாய் நாம் கடந்து வந்திருக்கலாம். You know, if you are not going to rejoice about everything that God has done in your life during that time, இந்த நாட்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து வருகிறதான அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் சந்தோஷப்பட கற்றுக்கொள்ளாவிட்டால் you will always live in depression. நீங்கள் எப்பொழுதுமே ஒரு மன அழுத்தத்திலே தான் வாழ்ந்து You will கொண்டிருப்பீர்கள். always look in the past. எப்பொழுதுமே கடந்த காலத்தை நோக்கி பார்த்து கொண்டு தான் You will இருப்பீர்கள். always have questions in your life. எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையிலே கேள்விகளோடு தான் இருப்பீர்கள். Why did God allow this to happen? ஏன் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடப்பதற்கு தேவன் Why அனுமதித்தார்? did all these people play such a negative role? ஏன் இப்படிப்பட்ட ஜனங்களான என் வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு பாதகமான காரியங்களை You will செய்தார்கள்? think about the enemies who did all of these things. இப்படிப்பட்ட பாதகமான காரியங்களை செய்தான விரோதிகளை பற்றி எப்பொழுதுமே சிந்தித்துக் But you know கொண்டிருப்பீர்கள். what Paul said? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? Yes, in Caesarea they put me into prison for 2 years. செசரியாவிலே என்னை 2 வருடங்கள் சிறைச்சாலையிலே வைத்தார்கள். And then I said I have to go before for Nero now in the Roman capital. அதற்கு பிற்பாடு நான் சொன்னேன், ரோம சாம்ராஜ்யத்திலே நீரோ மன்னனுக்கு முன்பதாக போக வேண்டும். Because I'm a Roman citizen. ஏனென்றால் நான் ஒரு ரோம பிரஜையா And then இருக்கிறேன். I am put in a ship now. அதற்கு பிற்பாடு நான் ஒரு கப்பலிலே There பிரயாணப்பட்டேன். are heavy storms, the ship breaks. அப்பொழுது மிகப்பெரிய ஒரு கப்பற்சேதம் ஏற்பட்டு புயல் ஏற்பட்டு கப்பல் And உடைந்தது. I go down on the island, I am bitten by a serpent. நான் அந்த நாளிலே ஒரு தீவிலே தப்பிச்சு போன பொழுது அங்கே ஒரு சர்ப்பத்தால் After கடிக்கப்பட்டேன். all of these sufferings I come to Rome. நான் இந்த பாடினுடைய கடந்து வந்த பிற்பாடு ரோம் பட்டணத்திற்கு And now வந்தேன். I am in a house arrest once again. இப்பொழுது மறுபடியுமாக ஒரு வீட்டுச் சிறையில் இருக்கிறேன். And now since 2 years I am spending my life chained to a Roman soldier. கடந்த 2 வருடங்களாக இந்த ரோம போர்ச்சேவர்களோடு கூட சங்கிலியினால் But கட்டப்பட்டிருக்கிறேன். yet I am rejoicing over everything. இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். Everything that God has allowed in my life. தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்த எல்லாவற்றையும் I குறித்து am நான் rejoicing, I am சந்தோஷப்படுகிறேன். rejoicing. நான் சந்தோஷப்படுகிறேன், நான் சந்தோஷப்படுகிறேன். Because my happiness is not dependent on the things happening around me. ஏனென்றால் என்னுடைய சந்தோஷமானது என்னை சுற்றி நடக்கிறதான காரியங்களிலிருந்து வருகிறதல்ல. Sometimes when we get a new job, we are happy. சில நேரத்துல நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தால் சந்தோஷம். A new baby is there, we are happy. ஒரு குழந்தை பிறந்தால் சந்தோஷம். A new car is there, we are very happy. ஒரு புது கார் வாங்கி விட்டால் சந்தோஷம். We have a promotion, we are very happy. நமக்கு ஒரு வேலை உயர்வு வந்தால் சந்தோஷம். Friend comes, we are very happy. ஒரு நண்பர்கள் வந்தால் சந்தோஷம். Everything that is giving happiness is outside of us. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சந்தோஷத்தை தருகிற எல்லாமே நமக்கு வெளியே நடக்கிறதான காரியங்களிலிருந்து வருகிறது. But now Paul says, I'm going to rejoice also in the future. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எதிர்காலத்தில் நடக்க போற காரியத்தை I குறித்து tell நான் you, சந்தோஷப்படுகிறேன். wonderful man of God. நான் சொல்லுகிறேன், அற்புதமான ஒரு He தேவ doesn't know மனிதன். what's going to happen now. அவருக்கு என்ன நடக்க போறது என்றே தெரியாது. He knows maybe one day his head is going to go out of his shoulders. அவருக்கு ஒருவேளை அவருக்கு தெரிந்திருக்கலாம், அவருடைய தலை ஒரு நாள்
அவரை விட்டு எடுக்கப்படலாம் என்று கூட. It may be cut out of his shoulders. ஒருவேளை அவருடைய தலையானது ஒரு நாள் துண்டித்து போடப்படலாம் He என்று said, கூட no, அவருக்கு no, no, தெரிந்திருக்கும். I am going to rejoice even in the future. ஆனால் அவர் சொல்கிறார், எதிர்காலத்தை குறித்தும் நான் சந்தோஷப்படுகிறேன். Nothing could be compared to the glory that is yet to appear. வரப்போகிறதான மகிமைக்கு இந்த பாடுகள் எல்லாம் ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. My rejoicing has to do with the presence of Jesus. என்னுடைய சந்தோஷமானது இயேசுவுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறது. And because of this, I am going to rejoice and rejoice evermore. இந்த சந்தோஷத்தினாலே இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுவேன். If you do not spend time in the presence of God, நீங்கள் தேவ பிரசன்னத்திலே உங்களுடைய நேரத்தை செலவழிக்காவிட்டால், everything that gives you happiness will be very temporary. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற எல்லாமே மிக தற்காலிகமான ஒன்றாகத்தான் இருக்கும். You know, sometimes people, when they drink alcohol, சில நேரங்களே ஜனங்கள் இந்த மதுபானத்தை குடிக்கும் பொழுது, sometimes they are very happy, அந்த மதுபானம் குடிக்கிற அந்த குடித்திருக்கிற நேரத்திலே மிக சந்தோஷமாக இருப்பார்கள். and sometimes they are very sad. சில நேரத்தில் மிக வருத்தமாக இருப்பார்கள். I do not know why it changes them like that. அந்த மதுபானம் அவர்களை அப்படி மாற்றுகிறது. They'll ஏனென்று be தெரியவில்லை. crying and crying and crying and telling you the same thing. சில நேரத்தில் ரொம்ப நேரம் அழுது கொண்டே இருப்பார்கள். அதே காரியத்தை திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருப்பார்கள். But they are happy. They are happy ஆனால் மதுபானத்தில் இருக்கிற ஒரு நபர் சந்தோஷமாக இருப்பதை போல இருப்பார். until the level of the alcohol comes down. He's very happy அந்த மதுபானத்தினுடைய அளவு குறைகிற வரைக்கும் ஒரு சந்தோஷமாக தான் இருப்பார். because this alcohol is responsible for his happiness. ஏனென்றால் அவருடைய சந்தோஷத்துக்கு காரணம் அவர் குடித்திருக்கிறதான அந்த மதுபானம். But if you are there in the presence of God, ஆனால் நீங்கள் தேவ பிரசன்னத்திலே வந்திருக்கும் பொழுது, in the presence of God, there will be fullness of joy. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண சந்தோஷம் உண்டு. You know, I like this verse from Nehemiah chapter 8 verse 10 very much. இந்த நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எனக்கு மிகவும் பிடிக்கும். I don't want to hurt any feelings now. இப்பொழுது யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்த நான் விரும்பவில்லை. Please forgive me if I am telling something which you don't like. ஒருவேளை உங்களுக்கு விரும்பாத சில காரியத்தை சொன்னால் நீங்கள் இப்பொழுது கோபப்பட வேண்டாம். But you know what Nehemiah says to his people on that day? ஆனா அந்த நாளிலே நெகேமியா தன்னுடைய ஜனங்களை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? Hey, this is the day of the Lord. இது கர்த்தருடைய நாள். Eat well and rejoice. நன்றாக புசித்து குடித்து சந்தோஷமாயிருங்கள். You know, there's a tradition in India, you have to fast on Sunday morning. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உபவாசம் இருக்க வேண்டும் என்பது பொதுவாக ஜனங்களுடைய மனநிலை. I don't know where this came from in India, especially in India. இது இந்திய தேசத்துல மட்டும் எங்கிருந்து வந்ததோ எனக்கு தெரியவில்லை. You drink a big cup of milk, that is okay, at 9 o'clock in the morning. காலையில 9 மணிக்கு ஒரு பெரிய டம்ளர் நிறைய பால் குடிச்சிரலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. Tumbler illa majadi. Yeah, you drink a lot of milk. மிகப்பெரிய ஒரு ஜாடி போல ஒரு டம்ளர்ல ஒரு பால் குடிச்சிடலாம், அது And then பிரச்சனை we'll say we are fasting. அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் நாங்க இன்னைக்கு உபவாசம். And somehow I try to make it over 12 o'clock. எப்படியாவது 12 மணி வரைக்கும் இதை வச்சு நான் தாக்கு And பிடிச்சிருக்கேன். then when I go home, mutton curry is waiting for me. அதுக்கப்புறம் 12 மணிக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே வீட்ல வந்து So all what I lost on Sunday morning, I will eat on Sunday afternoon together. 12 மணிக்கு மேல மட்டன் கறி காத்திருக்கிறது, அதனால காலையில எழுந்ததே மத்தியானம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். But you know, when you come to the scriptures, it says like this. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு வரும்பொழுது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. This is the day of the Lord, rejoice. இது நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், சந்தோஷமா இருக்க வேண்டும். Eat and be happy. நீங்கள் புசித்து குடித்து சந்தோஷமா For the இருங்கள். joy of the Lord is my strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். For the joy of the Lord is my strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே என்னுடைய பலன். You know, when you come to the presence of God, நீங்க தேவ பிரசன்னத்திலே வரும்பொழுது, and when you are meditating on the holy word of God, தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது, this eternal word of God gives you such strength. இந்த தேவனுடைய நித்திய வார்த்தையானது அவ்வளவு பெரிய ஒரு பலனை உங்களுக்கு It கொடுக்கிறது. gives you such happiness அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அது உங்களுக்கு that you கொடுக்கிறபடினால, say, yes Lord, I am so happy in your presence. ஆமா ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நான் அவ்வளவு சந்தோஷமா I am இருக்கிறபடினால, so happy that you speak to me ஆண்டவரே என்னோடு பேசுகிறதை குறித்து நான் அவ்வளவு சந்தோஷப்படுகிறேன். through my prayers, through my songs, என்னுடைய ஜெபத்தினால, என்னுடைய through பாடல்களினால, the word of God that I am meditating நான் upon, தியானிக்கிறதான இந்த வேத வசனங்களினால, for this wonderful communion that I have with other brothers and sisters. மற்ற சகோதர சகோதரிகளோடு எனக்கு இருக்கிற இந்த அற்புதமான ஐக்கியத்தினால, Yes Lord, there is a real joy filling my heart. ஆமா ஆண்டவரே, உண்மையான ஒரு சந்தோஷம் என்னுடைய இருதயத்தை நிரப்புகிறது. And this is what Apostle Paul is telling. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். You must know I am going to rejoice even in the future. எதிர்காலத்தை குறித்தும் நான் I சந்தோஷப்படுவேன். will be rejoicing even in the future. எதிர்காலத்தை குறித்தும் நான் சந்தோஷப்படுவேன். Because now I have been saved from the penalty of sin. இப்பொழுது பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நான் Because விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். Christ has paid for all of my sins. ஏனென்றால் என்னுடைய பாவங்களுக்கான கிரயத்தை கர்த்தர் செலுத்தி On விட்டார். this planet I am still under the power of sin.
இந்த பூமியிலே பாவத்தினுடைய வல்லமைக்கு கீழ் இன்னும் நான் இருக்கிறேன். I'm still battling with the power of sin. இன்னும் இந்த பாவத்தினுடைய வல்லமையோடு கூட நான் போராடி கொண்டிருக்கிறேன். Every day is a battle, is my spiritual battle. ஒவ்வொரு நாளும் நான் ஆவிக்குரிய யுத்தத்தை பாவத்துக்கு விரோதமாக மேற்கொண்டிருக்கிறேன். But one day God is going to take me out of the presence of sin. ஆனால் ஒரு நாள் இந்த பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்தே கர்த்தர் என்னை And I am விடுதலையாக்குவார். going to be in his presence forever. ஒரு நாள் அவருடைய பிரசன்னத்திலே நான் நித்தியமாக And இருக்கப் this is the போகிறேன். reason why I will keep on rejoicing. இந்த காரணத்தினால் தான் நான் இன்னும் தொடர்ந்து For சந்தோஷப்பட்டு everything கொண்டிருப்பேன். I went through, I rejoiced. இதுவரைக்கும் நான் கடந்து சென்ற எல்லா பாதைகளை குறித்து And சந்தோஷப்பட்டேன். everything I'm going to go through in the future, I will be rejoicing. இனிமே எதிர்காலத்தில் நான் கடந்து செல்ல வேண்டிய பாதைகளை குறித்தும் நான் I சந்தோஷப்படுகிறேன். have a great joyful expectancy in my life. என்னுடைய இருதயத்திலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான பரவசம் காத்துக் This கொண்டிருக்கிறது. is going to happen through your prayers அது உங்களுடைய ஜெபத்தினால் நடக்கலாம். and through the abundance of the Holy Spirit. அது உங்களுடைய ஜெபத்தினாலும் இயேசு கிறிஸ்துனுடைய அளவில்லாத அந்த ஆவியினாலும் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படி This is what நடக்கும். he's writing to the church of Jesus in Philippi. இதைத்தான் பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் I எழுதுகிறார். know that you're praying for me. நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு You தெரியும். know, when it comes to prayer, I want to tell you. ஜெபம் என்று சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Very often we pray the prayer of the Lord to his disciples. அடிக்கடியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை நாம் Father, thou ஜெபிக்கிறோம். art in heaven. பரமண்டலத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவே. You know, it has to do with a relationship. இது நட்பை காண்பிக்கிறது. Without a relationship, no one prays. ஒரு உறவு இல்லாமல் எந்த நபரும் ஜெபிக்க முடியாது. Maybe because of control you can pray. ஒருவேளை கட்டுப்பாட்டினால நீங்க ஜெபிக்கலாம். Because someone is looking at you, you may pray. யாரோ ஒருவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறதுனால நீங்க ஜெபிக்கலாம். But real prayer comes through a relationship. ஆனால் ஒரு உண்மையான ஜெபம் என்பது உறவினால் வருகிறது. Your child speaks to you not because of compulsion. ஒரு குழந்தை உங்களோடு கூட பேசுகிறது கட்டாயத்தினால் அல்ல. No, because of the relationship. ஒரு உறவினால் தான் அது உங்களோடு கூட பேசுகிறது. He knows or she knows that you love her or him. அந்த குழந்தைக்கு தெரியும் நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்று சொல்லி. And you know this child loves me. அதே போல அந்த குழந்தையும் என்னை நேசிக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். And because of this relationship, இந்த உறவினாலே and I am speaking to this child. இந்த காரணத்தினால் தான் அந்த குழந்தையோடு கூட நான் பேசுகிறேன். And this child will come and speak to me. அதே போல நான் அந்த குழந்தையை நேசிக்கிறேன் என்று அது அறிந்திருக்கிறபடியால் அது Father, என்னோடு கூட thou பேசும். art in heaven. பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே. Your name is magnified and glorified above everything in this world. உம்முடைய நாமமானது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக தனித்து நிற்பதாக பரிசுத்தப்படுவதாக It மகிமைப்படுவதாக. is lifted above all the names of this இந்த world. உலகத்தில் இருக்கிற எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவதாக. Because you can do everything at any place at any time. ஏனென்றால் எந்த இடத்திலும் யாரை கொண்டும் எதையும் உம்மால் செய்து முடிக்க முடியும். I am not going to go through the presence of anyone else. I will come to your presence. நான் எந்த ஒரு நபருடைய பிரசன்னத்துக்கும் கடந்து செல்வதல்ல, உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராக கடந்து வருகிறேன். Once you acknowledge the greatness of God, ஒருமுறை தேவனுடைய இந்த அற்புதமான வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். that he has everything under his control. எல்லாவற்றையும் அவர் தம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் There is வைத்திருக்கிறார் என்று no அறிந்து கொண்டீர்கள். throne to which our God bows down. நம்முடைய தேவன் பணிந்து வணங்குகிறான எந்த சிங்காசனம் இந்த உலகத்தில் His கிடையாது. throne is above all the thrones of this world. அவருடைய சிங்காசனமான இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா சிங்காசனங்களுக்கும் மேலானது. And once you acknowledge this fact, ஒருமுறை இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து you கொள்ளும் will பொழுது automatically pray, Lord, let your kingdom come, let your will be done. நிச்சயமாகவே நீங்கள் அடுத்தது ஜெபிப்பீர்கள். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. Nothing is going to stop your kingdom. உம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே தடுக்க முடியாது. Nothing is going to stop your will in this world. உம்முடைய சித்தத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே தடுக்க முடியாது. And if I am going to work with you, நான் உம்மோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யும் பொழுது, Lord, you never change, but I have to change. ஆண்டவரே, நீர் ஒருபோதும் மாறுவதில்லை, ஆனால் நான் மாற வேண்டியதா I have to change in order to be compatible to you. ஆண்டவரே, உம்மோடு கூட சேர்ந்து வரும்படியாக என்னை தானே நான் மாற்றிக்கொள்ள வேண்டியதா It இருக்கிறது. is like a computer and a printer sometimes. இது ஒரு கம்ப்யூட்டரை போலவும் அதை அச்சடிக்கிறதான ஒரு இயந்திரத்தை போலவும். Both are wonderful instruments, ரெண்டுமே அருமையான ஒரு கருவிகள் but தான். they have to be made communicable and also they should come and be compatible. அந்த கம்ப்யூட்டரும் அந்த அச்சடிக்கிறதான இயந்திரமும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டாக வேண்டும். Without compatibility, this will never function. அது ஒன்றுக்கொன்று சமமாக இல்லாமல் இணைக்கப்படாமல் ஒருபோதும் அது வேலை செய்ய If முடியாது. it is not communicative, nothing will happen. அது ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளாமல் அது ஒருபோதும் வேலை செய்ய போவதில்லை. This is our problem with God. இதே போலத்தான் ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவும். You know, this is what God spoke to me very powerfully years ago. சில வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் என்னிடத்திலே மிக வல்லமையாக என்னோடு கூட பேசின காரியம் Gideon, இதுதான். you and I are totally incompatible. கிடியன், நீயும் நானும் ஒருவருக்கொருவர் சமமானவர்களே கிடையாது. And if you want me to use you,
அப்படி நான் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் I'm never going to change. நான் ஒருபோதும் மாற மாட்டேன். You have to change. நீ மாறியாக வேண்டும். You have to change. நீ மாறியாக வேண்டும். You know, this is the secret you and I have to learn in our spiritual lives. இந்த ரகசியத்தை தான் நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியதா If you really believe that God can do anything and everything at any place through your prayers, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தினாலே எந்த இடத்திலும் யாரை கொண்டும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசித்தால், I tell you, the prayer meetings of every church will be totally full. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபையும் ஜெப நேரத்தில் நிரம்பி வழியும். Just imagine that. The honorable Prime Minister is here. இதை கற்பனை செய்து பாருங்க. ஒருவேளை நம்முடைய மாண்புமிகு பிரதம மந்திரி இங்க வந்திருந்தா, And he can do anything. அவரால் எதையும் செய்ய முடியும். He can just sanction like that. அவர் அப்படியே காரியத்தை அப்படியே அனுமதிக்கலாம். One word, everything will change. ஒரு வார்த்தை எல்லாமே மாறும். One move of his hand, everything will change. அவர் கையை இப்படி அசைத்தா போதும், எல்லாமே மாறும். One command, things will be destroyed. ஒரே ஒரு ஆணை, உடனடியாக அவர் சொல்லுகிறதான காரியங்கள் அழிக்கப்படும். How will you stand before him? அவருக்கு முன்பாக நீங்க எப்படி நிற்பீங்க? We will come and say, with all reverence, we'll stand before him. நிச்சயமாகவே அவருக்கு முன்பாக எல்லா பயத்தோடு கூட நாம நிற்போம். His word has authority. அவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குது. His movement of his hands has authority. அவருடைய விரலை ஒரு அசைவு அசைத்தால் அதற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. One look is enough to destroy a person. அவர் பார்க்கிறதான ஒரு பார்வையில ஒரு நபரை அழிக்க முடியும். If there is an enemy against India, ஒருவேளை இந்திய தேசத்துக்கு விரோதமாக ஒரு எதிராளி இருப்பார் என்று சொன்னால், one button is enough to destroy that enemy. அந்த விரோதியை அழிப்பதற்கு ஒரே ஒரு பட்டன் போதும். You will stand before him in awe and reverence before him. நிச்சயமாகவே அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஒரு பயத்தோடு கூட ஒரு பரவசத்தோடு கூட நீங்க நிற்பீர்கள். And when we come to this holy God, ஆனா இந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நாம் வந்திருக்கும் பொழுது, when we know that our God is all powerful, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்று நாம் அறிந்திருக்கும் பொழுது, he can do anything at any time. எந்த நேரத்திலும் எதையும் அவரால் செய்ய முடியும் என்று நாம் He can விசுவாசிக்கும் lift பொழுது, up any person at any time. எந்த நபரையும் அவரால் எந்த நேரத்திலும் உயர்த்த முடியும் என்று அறிந்திருக்கும் பொழுது, He can use any person at any time. எந்த நபரையும் எந்த நேரத்திலும் அவரால் பயன்படுத்த முடியும் என்று நாம் He can விசுவாசிக்கும் பொழுது, provide anything for my life at any time. என்னுடைய வாழ்க்கைக்காக எந்த நேரத்திலும் அவரால் எந்த காரியத்தையும் கொடுத்து உதவ முடியும் என்று சொல்லும் பொழுது, I tell you, our prayer meetings will be really full. நம்முடைய ஜெப கூட்டங்களால் அந்த எந்த நேரத்திலும் நிச்சயமாகவே நிரம்பி வழியும் என்று நான் சொல்லுகிறேன். Our problem is many of us see this as a compulsion. சில நேரத்துல நம்முடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த ஜெப நேரத்தை ஏதோ ஒரு கட்டாயமாக்கப்பட்ட நேரம் என்று நாம் Okay, பார்க்கிறோம். well, the prayer time has come. சரி, ஜெப நேரம் வந்து விட்டதே, I have to do this out of compulsion. இந்த கட்டாயத்தினால இதை நான் செய்து முடிக்க வேண்டுமே. Or because people are watching me. ஜனங்க என்னை பார்த்து What கொண்டிருக்கிறார்கள், will they think about me? அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? Because of my dignity, I have to come to prayer. சரி, என்னுடைய ஒரு மரியாதைக்காக நான் ஜெப கூட்டத்துக்கு வர வேண்டும். But this will have nothing to do with the relationship. ஆனால் இதற்கும் தேவனோடு கூட உறவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. And without prayers and the anointing of the Holy Spirit, ஜெபமும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் இல்லாமல் nothing is going to happen. எதுவுமே நடக்க முடியாது. For me to live is Christ. கிறிஸ்து எனக்கு ஜீவன். For me to live is Christ. கிறிஸ்து எனக்கு ஜீவன். He is everything for me. அவரே என் வாழ்க்கைக்கு எல்லாமா இருக்கிறார். And I will tell you what I read about the death of Apostle Paul a few years ago. சில வருடங்களுக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் மரித்ததான அந்த மரணத்தை குறித்து நான் வாசித்ததான காரியங்களை உங்களுக்கு சொல்ல You விரும்புகிறேன். know, this man was released from this prison in Rome after 2 years. ரோம பட்டணத்தினுடைய சிறைச்சாலையிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் 2 வருடங்களுக்கு பின்பதாக விடுதலையாக்கப்பட்டார். And after that 1 year, he was totally free. அதற்கு பிற்பாடு 1 வருடம் அவர் முற்றிலுமாக விடுதலையாக இருந்தார். There is no report what he did in this 1 year. அந்த 1 வருஷத்திலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை பற்றிதான குறிப்பை நீங்கள் எங்கேயும் வாசிக்க முடியாது. But when you know Apostle Paul, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் அறிந்திருந்தால், you must know he would have never wasted his time. நிச்சயமாக ஒருபோதும் தன்னுடைய நேரத்தை அவர் வீணாக்கி இருக்கவே மாட்டார். Again, he would have gone to the streets. நிச்சயமாகவே தெருக்களுக்கு மறுபடியும் சென்று ஊழியம் He would செய்திருப்பார். have gone to the synagogues. ஒருவேளை ஜெபாலயங்களுக்கு மறுபடியும் போயிருப்பார். He would have planted churches. ஒருவேளை சபைகளை He would ஸ்தாபித்திருந்திருப்பார். have written his epistles maybe. ஒருவேளை நிருபங்களை மறுபடியும் எழுத துவங்கி இருந்திருப்பார். But after 1 year, due to some reason, ஆனால் 1 வருடங்களுக்கு பின்பதாக ஏதோ ஒரு காரணத்தினால in Troas, he was captured again. த்ரோவால மறுபடியுமாக அவர் கைது And செய்யப்பட்டார். he was brought back to the city of Rome. மறுபடியுமாக ரோம் பட்டணத்திற்கு அவர் கொண்டு வரப்பட்டார். And he was jailed in a deep hole. ஒரு ஆழமான குழியிலே அவர் சிறை வைக்கப்பட்டார். Muddy hole. It is still there in Rome. It is still there. அது வந்து ஒரு மண்ணினாலான புழுதியில தோண்டப்பட்ட ஒரு குழி. So that he does not escape. It was a deep hole. அது ஒரு ஆழமான குழியா இருந்தபடினால அந்த குழியிலிருந்து அவரால் மேலே ஏறி வர முடியாது. And
for providing food, they even took a rope and brought down the food to him. அவருக்கு உணவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட ஒரு கயிறை கட்டி தான் அவருக்கு உணவை கொடுக்க வேண்டும். And then finally one day he was taken to Basilica Julia, a building. கடைசியாக பசிலிக்கா ஜூலியா என்கிறதான ரோம் பட்டணத்திலிருந்தான ஒரு கட்டடத்திற்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். A building that was built on remembrance of Julius Caesar. ஜூலியஸ் சீசர் அவருடைய நினைவாக கட்டப்பட்ட இடம் அது. And there his death warrant was given to Apostle Paul. அந்த இடத்துல தான் அவருக்கான மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட அவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டது. And then he was taken out. அதற்கு பிற்பாடு அங்கிருந்து அவர் வெளியே கொண்டு செல்லப்பட்டார். And as they were moving out of the city on a road, அவர்கள் அந்த பட்டணத்திலிருந்து வெளியே சாலையிலே சென்ற பொழுது in the middle of the road he was beaten badly with rods. சாலையின் நடுமத்தியிலே அவர் பெரிய தடிகளினாலே வார்களினாலே அடிக்கப்பட்டார். You know, sometimes when you look at such pictures, it is so distressing. இப்படிப்பட்ட படங்களை நீங்க பார்க்கும் பொழுது அதை உங்களால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியாது. People being beaten in public view with the rods or sticks or even stones. கல்லுகளினாலே மிகப்பெரிய தடிகளினாலே வார்களினாலே ஜனங்கள் மிக மோசமாக தாக்கப்படும் பொழுது And after he was beaten, blood began to ooze out of his nose and his mouth. அப்படி அடிக்கப்பட்ட பொழுது அவருடைய மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. He was tied and then he was put in a certain position. அவர் கட்டப்பட்டார், ஒரு குறிப்பிட்ட சரியான ஒரு நிலையிலே வைக்கப்பட்டார். His head was bowed down, exposing his neck. அவருடைய தலையானது குனிய வைக்கப்பட்டு அவருடைய கழுத்து நீட்டி வைக்கப்பட்ட. And then one of those executioners took an axe and just separated his head from his body. அந்த மரண தண்டனையை நிறைவேற்றின அந்த மனிதன் ஒரு கோடரி எடுத்து அவருடைய தலையை துண்டித்தான். The life of Apostle Paul on this planet was finished. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே அந்த நாளிலே முடிந்து போனது. I do not know what he thought before he died. அவர் மரிப்பதற்கு முன்பதாக என்ன நினைத்தாரோ எனக்கு தெரியவில்லை. For me, death is going to be gain anyway. எப்படி இருந்தாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன். Death is going to be gain. சாவு எனக்கு ஆதாயம். You can do anything to what you want to do with my body. என்னோட சரீரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் செய்யலாம். Whether in life or in death, I have to magnify God. ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று நம்பியிருக்கிறேன். This has been my desire. இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வாஞ்சை. And I have been looking forward for this day. இந்த நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். And now I want to go to my Creator. இப்பொழுது என்னை சிருஷ்டித்த தேவனிடத்திலே நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். I tell you, sometimes it is distressing to read all of these things. சில நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாசிக்கும் பொழுது It's very, very distressing. ஒருவேளை அது நமக்கு மிக கடினமாக இருக்கலாம். When you love Jesus in your life, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்கும் பொழுது, and then when you see his disciples or apostles dying like this, அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லது மற்ற ஊழியக்காரர்கள் இப்படியாக மரித்ததை நீங்கள் வாசிக்கும் பொழுது, I have seen such pictures in Orissa some years ago. சில வருடங்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்டதான காட்சிகளை நான் ஒரிசாவிலே பார்த்திருக்கிறேன். When the persecution started, I was there on the third day. ஒரிசாவிலே உபத்திரம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாட்களிலே அந்த உபத்திரம் ஆரம்பித்த 3ஆம் நாள் அங்கே இருந்தேன். And I met the wife of a dear pastor. அங்கிருந்தான ஒரு அருமையான போதருடைய மனைவியை நான் சந்தித்தேன். And I asked this woman, how did your husband die? நான் கேட்டேன், உடைய கணவனார் எப்படி மரித்து போனார்? That was the biggest church in that area. அந்த பகுதியில் இருந்ததான மிகப்பெரிய ஒரு சபை அது. And people suddenly walked into his church. That was Sunday. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு சில ஜனங்கள் அந்த ஆலயத்துக்குள்ளாக நுழைந்தார்கள். All around this building there were turmeric growing all around. அந்த சபையை சுற்றிலும் அங்கே அந்த மஞ்சள் செடி அங்கே நடப்பட்டிருந்தது. He escaped and ran into the fields. அந்த போதகர் அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடி அந்த மஞ்சள் காடு வழியாக ஓடி சென்று தப்பித்து மறைந்தார். Things were ransacked, things were destroyed. அங்கே சுற்றியிருந்தான எல்லா பொருட்களும் அழிக்கப்பட்டது. They could not find him now. இப்பொழுது அந்த ஆலயமெல்லாம் உடைக்கப்பட்ட பிற்பாடு அந்த போதகரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. His wife and his only son are shivering. அவருடைய ஒரே மகனும் அவருடைய மனைவியும் அங்கே நடுங்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். And one of this person went up to the first floor. இப்பொழுது அந்த அங்கே அடித்துக் கொண்டிருந்தான அந்த தீவிரவாதிகளிலே ஒரு நபர் சபையினுடைய மேற்கட்டிடத்தின் கூரையின் மேல் ஏறினார். And he saw the pastor lying in this turmeric fields. அந்த மஞ்சள்காடு இந்த செடிக்கு நடுவிலே அந்த போதகர் ஒளிந்து கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். And he said, "Hey, come out now. அவர் சொன்னார், இங்கே வா என்று சொல்லி அந்த போதகரை அழைத்தார். We have found you. நான் உங்களை கண்டுபிடித்து விட்டோம். Come on now, come on now." நீ இப்பொழுது இங்கே வா என்று சொல்லி அழைத்தார். After he came to these people, அந்த ஜனங்கள் மத்தியில் அந்த போதகர் வந்த பொழுது they said, "You must
shout at Jesus in the vilest language now. நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ மோசமான வார்த்தைகளினால் தூஷிக்க வேண்டும். And you have to urinate on the Bible. இந்த வேதாகமத்தின் மீது நீ சிறுநீர் கழிக்க வேண்டும். He said, I can never do this. அவர் சொன்னார், ஒருபோதும் அதை நான் செய்ய மாட்டேன். Jesus has been always good to me until now. இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நல்லவராக இருந்து வந்திருக்கிறார். And now I am not going to deny him. இப்பொழுது நான் அவரை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார். So they beat him so really badly. இந்த போதகரை அவர்கள் அவ்வளவு மோசமாக அடித்தபடியினாலே And they dragged him through the streets. அந்த சாலையின் வழியாக அந்த போதகரை His dead body. இழுத்துக் கொண்டு சென்றார்கள். அவர் இறந்த பிற்பாடு அவருடைய சரீரத்தை அந்த சாலையின் வழியாக இழுத்துச் சென்றார்கள். It was a very important time for me in my life. என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான ஒரு நாட்களாக நேரமாக இருந்தது. To see these wonderful saints who laid down their lives for the cause of the gospel. இந்த அற்புதமான பரிசுத்தவான்கள் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததான நாட்கள். Jesus says, I am the resurrection and life. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Anyone who believes on me, even if he dies, he will live. என்னை விசுவாசிக்கிற எவனும் மரித்தாலும் பிழைப்பான். This is what Paul believed till the end of his life. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி வரை விசுவாசித்துக் கொண்டிருந்தார். I want every eyes to be closed. இதனாலே எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடும்படியாக விரும்புகிறேன். That you say, Lord, give me a heart that truly loves you. ஆண்டவரே, உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். Not because of the things you have given me in this world. இந்த உலகத்திலே நீர் எனக்கு கொடுத்ததான இந்த பொருட்களினால் அல்ல. I want this relationship to grow. இந்த உறவானது அனுதினமும் வளரும்படியாய் நான் விரும்புகிறேன். I want to get into a deeper relationship with you. ஆண்டவரே, உம்மோடு கூட ஒரு ஆழமான உறவிலே நான் இன்னும் வளர விரும்புகிறேன். I want to know you and the power of your resurrection. ஆண்டவரே, உம்மையும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். And I want to be part of your sufferings. ஆண்டவரே, உம்முடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். For me to live is Christ. கிறிஸ்து எனக்கு ஜீவன். For me to live is Christ. கிறிஸ்து எனக்கு ஜீவன். And even if I'm going to die, ஒருவேளை நான் மரித்தாலும் it's not going to be a loss. அது ஒருபோதும் ஒரு நஷ்டமாய் இருக்காது. I'm going to be with my Jesus forever. நான் என்னுடைய இயேசுவோடு கூட நான் நித்தியமாக இருக்க போகிறேன். If you really want to come back to God this evening, இந்த மாலை வேளையில் உண்மையாகவே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நீங்கள் வர விரும்பினால் come back to Jesus. இயேசுவினிடத்திலே நீங்கள் திரும்பி வாருங்கள். God is speaking to you because He loves you. தேவன் உங்களை நேசிக்கிறபடினாலே உங்களோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். A total surrender. ஒரு முற்றிலுமான ஒரு அர்ப்பணிப்பு. Lord, I say, here am I. Take me now. ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும். Use me completely. ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் பயன்படுத்தும். I want to come to you and be a part of your purposes. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக வந்து உம்முடைய நோக்கங்களுடைய ஒரு பகுதியாக நான் மாற விரும்புகிறேன். Doing your will is going to be my pleasure. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய மகிழ்ச்சி. This is what Jesus prayed. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஜெபித்தார். Doing the will of my Father is my daily food. என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய அனுதின போஜனமாய் இருக்கிறது. Doing the will of my Father is so important for me. என்னுடைய பரலோக பிதாவினுடைய சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. Lord, I want to do everything what you like. ஆண்டவரே, நீர் விரும்புகிற எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்க விரும்புகிறேன். I want to come back to you this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராக நான் வர விரும்புகிறேன். I want to love every person at any time, at any place. ஆண்டவரே, எந்த இடத்திலும் எந்த மனிதனையும் எந்த நேரத்திலும் நான் நேசிக்க விரும்புகிறேன். I want to be transformed in your image. ஆண்டவரே, உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக நான் மாற விரும்புகிறேன். I want to do the things that you would do. ஆண்டவரே, நீர் செய்ய விரும்புகிற காரியத்தை நான் இந்த உலகத்திலே செய்ய விரும்புகிறேன். I want to speak the words what you would speak. ஆண்டவரே, நீர் எந்த வார்த்தைகளை பேசுவீரோ அந்த வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். Maybe you are in your home or wherever you are. ஒருவேளை நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கலாம், இல்ல வேற எந்த இடத்திலும் நீங்க இப்பொழுது இருந்தாலும் சரி. As a sign of your complete surrender, you can lift up your hands. உங்களுடைய முற்றிலுமான அர்ப்பணிப்பிற்கு அடையாளமாக உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்தி, That you say, Lord, here am I. ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன். Here am I. ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன். I come to you as I am this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே
நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக I come வருகிறேன். to you as I am this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எப்படி இருக்கிறேனோ அப்படியே உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக வருகிறேன். Lord, use me according to your own purposes. ஆண்டவரே, உம்முடைய சொந்த நோக்கங்களின்படியாக என்னை நீர் பயன்படுத்தும். Lord, I thank you for the wonderful life of Apostle Paul. ஆண்டவரே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அற்புதமான வாழ்க்கைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Lord, there are no words to really describe the life of this wonderful saint. இந்த அற்புதமான பரிசுத்தமானுடைய வாழ்க்கையை விளக்குவதற்கு வார்த்தைகளே இல்லை ஆண்டவரே. I do not even know whether I am worthy to preach about this person. இப்படிப்பட்ட மனிதரை குறித்து பிரசங்கிப்பதற்கு நான் தகுதியா இல்லை என்று சொல்லி கூட எனக்கு தெரியவில்லை. Lord, thank you for the life of Apostle Paul. ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். For all the revelations that you gave him. அவருடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்ததான எல்லா வெளிப்பாடுகளுக்காக. Lord, let us really learn from the life of this wonderful person. ஆண்டவரே, இந்த அற்புதமான மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து ஏராளமான காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்தருளும். That we follow you wherever you may take us. ஆண்டவரே, நீர் எந்த பாதையின் வழியாக எங்களை நடத்தி சென்றாலும் உமக்கு பின்பாக நாங்கள் உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யும். Even in this coming week, I pray, Lord, that we take a long time to be in your presence. ஆண்டவரே, இந்த வாரத்திலே கூட அதிகமான நேரங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே செலவிட எங்களுக்கு நீர் உதவி We செய்தருளும். want to seek your face. We want to listen to you. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தேட விரும்புகிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். In spite of everything that is moving around us, ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறதான எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் Lord, help us to be focused entirely on you. ஆண்டவரே, மீது மாத்திரம் என்னுடைய முழு கவனத்தையும் பதிய வைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரலாம். Let us really have our eyes fixed upon Jesus, ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையாக எங்களுடைய கண்களை பதிய வைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி who is the செய்கிறார். beginner and finisher of our faith. எங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க உதவி செய்தரலாம். Lord, let us keep on running in this race, fixed our eyes upon you. ஆண்டவரே, உம்மீது எங்களுடைய கண்களை பதிய வைத்தவர்களாக இந்த ஓட்டத்திலே தொடர்ந்து ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரலாம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. We want to pray the Lord's Prayer in Tamil right now. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தான ஜெபத்தை இப்பொழுது தமிழிலே ஜெபிக்கலாம். So whichever country you're listening to or whichever language you speak, நீங்கள் எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் எந்த பாஷையை நீங்கள் பேசுகிறவராக இருந்தாலும் and we want to just pray this prayer together. இந்த ஜெபத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். May the love of the Heavenly Father பரலோக பிதாவினுடைய அன்பும் and the peace of the Lord Jesus Christ இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானமும் and the communion of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் be with every one of us wherever we are until we meet again. நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த சமாதானமானது இன்றும் நாளையும் என்றென்றைக்கும் நம்மை ஆளக்கடவதாக. May God bless you and keep you under His wings. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய செட்டையின் கீழே உங்களை பாதுகாத்துக் May கொள்வாராக. His face shine upon you. அவருடைய முகத்தின் பிரசன்னமானது உங்கள் மீது பிரகாசிப்பதாக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. As I told you, on Thursday morning at 5 and evening 6 o'clock, we will have this meeting start July with Jesus. நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி வருகிறதான ஜூலை மாதம் 1ஆம் தேதி காலை 5 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் ஜூலை மாதத்தை இயேசுவோடு துவக்கும் என்கிறதான கூட்டம் நடைபெறும். What I forgot in the first service this morning is this. காலையில நடந்த ஆராதனையில நான் சொல்ல மறந்த காரியம் இதுதான். On coming Sunday, if it is the will of God, வருகிறதான ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் we will be having the Lord's Supper with one another. ஒருவரோடு ஒருவர் கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிப்போம். So you have almost 1 week now to prepare to have the Lord's Supper in your own homes. எனவே உங்களுடைய வீடுகளிலே கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பதற்கு உங்களுக்கு தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு வாரம் முழுமையாக உங்களுக்கு இருக்கிறது. I think you can make all the preparations, but the coming Sunday we will have the Lord's Supper in both the services.
எனவே இதுக்கு தேவையான எல்லா ஆயத்தங்களையும் நீங்க செய்து கொள்ளலாம். வருகிறதான ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனைகளிலுமே கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிப்போம். God bless you and keep you under his wings. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய சட்டங்களின் கீழே உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. Please be very careful. தயவு செய்து மிக ஜாக்கிரதையோடு இருங்கள். This Delta Plus virus is spreading really faster than many people thought. இந்த டெல்டா பிளஸ் வைரஸ் ஆனது நம்மில் அநேகர் நினைப்பதற்கு மேலாக மிக தீவிரமாக பரவி வருகிறது. Initially they thought it will be there somewhere in September. ஆரம்பத்திலே நினைத்தார்கள் ஒருவேளை செப்டம்பர்ல அந்த மாதத்திலே நடுவில் எங்காவது அது வரலாம் என்று சொல்லி. But now some people say it may be even in July. ஆனால் இப்பொழுது ஒரு சிலர் சொல்கிறார்கள் ஒருவேளை ஜூலை மாதத்திலே கூட அது நம்ம மத்தியிலே பரவலாம். Maybe there will be a severe lockdown once again. ஒருவேளை மறுபடியும் மிக தீவிரமான ஒரு ஊரடங்கு நம்ம மத்தியிலே பிறப்பிக்கப்படலாம். But our rejoicing doesn't come from our surrounding. ஆனா நம்முடைய சந்தோஷமானது நம்மை சுற்றி இருக்கிறதான சூழ்நிலைகளினாலே வருவதல்ல. God is reigning. Don't worry about this. தேவன் எல்லாவற்றின் மேலாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். God bless you. God கர்த்தர் bless உங்களை you. ஆசீர்வதிப்பாராக. God bless you.